ஓகே, எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஹெர் ஸ்டோரிஸ் பக்கத்துல நம்மளுடைய ஹெர் ஸ்டோரிஸ் கான்வர்சேஷன்ஸா நம்ம இன்னைக்கு பப்ளிக் டாய்லெட்ஸ், பொது கழிவறைகள் பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். பெரும்பாலும் வந்து பெண்கள் பொது கழிவறைகளை பயன்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. அதுல வந்து வர்க்க சிக்கல்கள்ல இருந்து தொடங்கி நடைமுறை சிக்கல்கள் வரைக்கும் பல சிக்கல்களை நம்ம வந்து இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒண்ணு வந்து பிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அக்சசிபிள் டாய்லெட்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு விதமான பிரச்சனை. இன்னொரு விதமான பிரச்சனை என்ன அப்படின்னா, பெரும்பாலும் பொது கழிவறைகள் அப்படின்னாலே அவை சுத்தமாக இல்லை, சுத்தமா இல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுமை நமக்கு வந்து பொது கழிவறைனாலே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த எண்ணம் கொண்ட நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. சில பேருக்கு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி பொது கழிவறைகளை பயன்படுத்துறதுனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் தொடங்கி பல்வேறு உடல் சார்ந்த சிக்கல்கள் வருது அப்படிங்கிற அச்சத்துல நிறைய பெண்கள் அதை பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்ப இவ்வளவு தூரம் வந்து ஒரு பொதுமக்களுக்கான ஒரு சிவிக் சப்போர்ட், ஒரு ஹெல்ப் அப்படின்றதுதான் நம்ம சிவிக் சப்போர்ட் நம்ம சொல்லணும். இந்த சப்போர்ட்டை வந்து அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொடுத்திருக்கு. அரசாங்கம்னு சொல்லனாலும் பல்வேறு தனியார் நிறுவனங்களிலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொது இடங்கள் எல்லாத்துலயும் பயணத்தின் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய ரயில் பெட்டிகளாக இருக்கட்டும், அல்லது நம்ம பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும், நம்ம வந்து நம்மளுடைய பொது அலுவலகங்கள், அரசு துறை அலுவலகங்களா இருக்கட்டும், நம்மளுடைய பொது இடங்கள் எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய பொது கழிவறைகள் குப்பையா தான் இருக்கு, நீட்டா இல்ல, அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பொதுமையா தான் இருக்கு. இந்த சிக்கல் வந்து ஏன், எதனால அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு முழுசா நம்ம பேச போறோம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் வந்து சென்னையில வந்து 2018ஆம் ஆண்டு நடந்த ஒரு பப்ளிக் டாய்லெட் ஆடிட், அதுல பங்கேற்ற 2 பெண்களை வைத்து அடுத்த வாரம் நம்ம இதை வந்து தொடர போறோம். இது வந்து ஒரு கான்வர்சேஷனா இன்னையோட வந்து இது முடிய போறது இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய நடைமுறை சிக்கல்கள், நம்ம எப்படிலாம் வந்து பொது கழிவறைகள்ல சிக்கலை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இன்னைக்கு என்ன முன்வைக்கிறேன் அப்படின்னா, பொது கழிவறைகள் பப்ளிக் டாய்லெட்ஸ் அதை வந்து நம்ம பயன்படுத்துறது உண்டா? அப்படி பயன்படுத்தினதுல பெஸ்ட் டாய்லெட் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? ஒர்ஸ்ட் டாய்லெட் அப்படின்னு நீங்க எதை சொல்லுவீங்க? யாராவது நான் சொல்லவா? வாங்க சொல்லுங்க தோழர். ஒஸ்ட் டாய்லெட்னா மோஸ்ட்லி இந்த பஸ் ஸ்டாண்ட், மெயின் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ஒட்டி வர டாய்லெட்ஸ் நிறைய இடத்துல அது வந்து ஒஸ்டா தான் இருக்கும் மோஸ்ட்லி. அது அங்க இருக்கிறவங்க என்னதான் மெயின்டைன் பண்றாங்க, அது யூஸ் பண்றவங்க நிறைய பேருன்றதுனாலயும் யூஸ் பண்றவங்களோட இதனாலயும் அது ஒஸ்டா ஆகுறதுக்கு நிறைய இருக்கு. பப்ளிக்ல பெஸ்ட்னு சொல்றதுக்கு டக்குன்னு எதுவும் வர மாதிரி தெரியல. என்ன இப்படி எடுத்த உடனே இப்படி அடிக்கிறீங்க? எதுவுமே சரியில்லைன்னு இல்ல, டக்குன்னு அது மைண்டுக்குள்ள வரல. ஒஸ்ட்னு இது சொல்லலாமா அது சொல்லலாமான்னு தோணுதே தவிர பெஸ்ட்னு சொல்ற அளவுக்கு எதுவும் தோணல. ஓகே, நெல்லை உலகமால் சொல்லுங்க. ஆக்சுவலா பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த டோல் ஒட்டி இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்லலாம். அதுல வந்து இப்போ கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும், இப்போ டிசேபிள் அப்படின்னா டிசேபிளுக்கு தகுந்த மாதிரியும் வச்சிருக்கிறாங்க. சில இடங்கள்ல தான் கொஞ்சம் அந்த அசௌகரியமான சூழல் எல்லாமே இருக்குது. அது மாதிரி பெய்டு டாய்லெட்ல சில டாய்லெட்ஸ் வந்து ஒஸ்டும் இருக்கு, பெஸ்டும் இருக்குது. அதுவும் முக்கியமா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் நம்ம பஸ்ல டிராவல் பண்ணோம்னா அங்க கொண்டு போய் விடக்கூடிய இடங்கள்ல அந்த டாய்லெட்லாம் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரியே இருக்காது. சம்டைம்ஸ் அந்த முட்பதர்ல போய் கூட நம்ம போயிட்டு வந்துடலாமான்னு கூட தோணும், டாய்லெட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக. ஸோ அது வந்து நான் ஒஸ்ட்னு நான் நிறைய டைம்ல பார்த்துருக்கேன். ஏன்னா டிராவல் அடிக்கடி பண்றதுனால அதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே, வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் பயன்படுத்தியதுல பெஸ்ட் பொது கழிவறை எது, ஒஸ்ட் பொது கழிவறை? சரி, ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸ்ல வந்து சிக்கல், நம்ம பெண்கள் பயன்படுத்துறதுக்கான சிக்கல் வந்து என்ன அப்படின்னா, டாய்லெட் வந்து சரியா ஃப்ளஷ் செய்யப்படலை. இந்த ஃப்ளஷ் பண்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இது வந்து ஒரு உளவியல் சார்ந்த சிக்கலா அல்லது என்ன மாதிரியான சிக்கல் இது அப்படின்றதே நமக்கு புரியல. பெரும்பாலும் வந்து வீடுகளில் ஆண்கள் வந்து இந்த டாய்லெட்டை சரியா ஃப்ளஷ் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை வந்து சமீபத்துல வந்து நமக்கு இந்த வாஷ்ரூம் பத்தி ஒரு கட்டுரை எழுதின பிருந்தா தோழர்கிட்ட இருந்து இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பிருந்தா இருக்கிறீங்க இல்லையா? பிருந்தா? இல்ல பிருந்தா இல்ல, ரித்திகா ஸ்ரீ, அந்த ஐடி அவங்கதான். ஓகே, அவங்களுக்கு சவுண்ட் வரலன்னு நினைக்கிறேன். சரி, ஏன்னா அவங்க வந்து இப்ப சமீபத்துல ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அவங்க கட்டுரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆண்கள் வந்து பெரும்பாலும் வீட்லயும் சரி அல்லது வெளியிலையும் சரி அவங்க வந்து இந்த மாதிரி டாய்லெட்ஸ் பயன்படுத்தும் போது அதை சரியா வந்து ஃப்ளஷ் பண்றது இல்லை அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டு அவங்க முன்வைக்கிறாங்க. பெண்கள் ஃப்ளஷ் செய்யறாங்களா இல்லையா, இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நமக்கு இருக்கதான் செய்யுது. ஏன்னா நம்ம எப்பயுமே நம்ம பப்ளிக் டாய்லெட்ஸ்ல அப்படின்னு நம்ம உள்ள போகும் பொழுது
எந்த டாய்லெட் நீட்டா இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சர்வே நம்ம எடுத்துட்டு தான் அடுத்து அந்த டாய்லெட்ல நுழையிறது நம்மளுடைய பழக்கமா இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளை நம்ம கூட்டிட்டு போனோம் அப்படின்னா குழந்தைகளை ஒரு நிமிஷம் வெளியே நிக்க வச்சு உள்ள போய் நம்ம அதை பார்த்து அது நீட்டா இருக்கான்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ண பிறகுதான் குழந்தைங்களை உள்ள அனுப்புறது அப்படிங்கறத நம்ம பண்றோம். அப்ப இந்த ஃபிளஷிங் அப்படின்றத பெண்களும் செய்வதில்லை அப்படிங்கிற கூற்று சரியா தவறா? நான் சொல்லலாமா? சொல்லுங்க. இதுல ஆண் பெண்ணுன்னு ஆண்கள் வேணா அதிகமா இருப்பாங்க, பெண்களும் அப்படிதான் பண்றாங்க. பெண்கள்ல பார்த்தா குறிப்பா பார்த்தா 20s இருக்காங்களா, ரொம்ப இளம் பெண்கள். அவங்க என்னன்னா வந்து மொபைலோட போறாங்க, அதனால ஃப்ளஷ் பண்ணாம அப்படியே வந்துறாங்க. அந்த வேலை முடிஞ்ச உடனே ஃப்ளஷ் பண்ணணுன்ற சிந்தனையே இருக்கிறது இல்ல. எங்க ஆபீஸ்ல வந்து லேடிஸ்க்குன்னு தனி டாய்லெட்ஸ்லாம் இருந்தா கூட ஃப்ளஷ் பண்ணாத பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் நாங்க சொல்லிட்டே தான் இருப்போம். அடுத்து போறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். கூப்பிட்டு சொன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு சங்கடப்படவே மாட்டாங்க. அப்படியா சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. அடுத்த தடவை அப்படியே தான் போவாங்க. அவங்க அதை போனோடயே போறதுனால ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஃப்ளஷ் பண்ணாம வந்துறாங்க. போன் இல்லாதப்ப கூட ஆண்கள் வந்து பண்றதே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த விஷயம் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சுத்தம் பண்றதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதனால வந்து அவங்க அப்படியே மறந்துட்டு வந்துடுறாங்க. அந்த என்னோட நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தப்ப ஜென்ரலான டாய்லெட் தான் இருந்தது. அங்க வந்து இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க, பெண்கள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. ஆனா அதை சுத்தம் பண்றது பாத்தீங்கன்னா அடுத்து பூரா பெண்கள் தான் பண்ணணும். அவங்ககிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. இந்த பெண்கள்கிட்டயாவது கூப்பிட்டு சொல்லலாம், ஃப்ளஷ் பண்ணாம வந்துட்டேன்னு. அவங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும்? அவ்வளோ ஒரு ஒஸ்டா இருக்கும். அதனால வந்து ஆண் பெண்ணுன்னு இல்லை, அதுல வந்து அளவு வேணா வந்து வித்தியாசப்படலாமே தவிர 2 பேருமே அதை பண்றாங்க. ஓகே, இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய அடுத்த கேள்வி தான். ஒண்ணு வந்து நீங்க மொபைல் பயன்படுத்துறது, கவனம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கறது நீங்க ஒண்ணு சொல்றீங்க. இன்னொன்னு பெரும்பாலும் உளவியல் சார்ந்தே அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு வேலையை முடிச்சாச்சுன்னா அதை கிளீனா சுத்தம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பழக்கமே வந்து நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கறது நீங்க சொல்றீங்க. இது தாண்டி வேற என்ன காரணங்கள் இருக்க முடியும்? இது என்னன்னா வீட்டுல மட்டும் இல்ல, அவங்கவுங்க வீட்டுல எல்லாரும் ஃப்ளஷ் பண்ணதான் செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன். பப்ளிக்னாவே வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு அசிரத்தை வந்துருது. எதுக்கு நம்ம பண்ணணும், ஒரு கவனம் அவ்வளவு தூரம் அந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கிறது இல்ல. அந்த மாதிரி புது இடம்னு பார்த்தா நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். சுத்தமா வச்சுக்கிறது இல்ல, நம்மளோட உளச்சிக்கலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொதுவான இடத்துல குப்பையை போட்டு போறாங்க, அந்த மாதிரி தான் வந்து இதையும் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்படி. ஓகே, வேற யாருக்காவது கருத்து இருக்கா? தோழர், நான் பிருந்தா பேசுறேன். கேக்குதா தோழர்? கேக்குது தோழர், சொல்லுங்க. நல்லது. இது வந்து இந்த உடனடி உலகத்தோட பிரச்சனைன்னு நான் பாக்குறேன் தோழர். பொதுவா ஆண்கள் வந்து கழிவறை பழக்கம் சின்ன வயசுல இருந்தே பழகிறது இல்ல. அம்மாக்களை கேட்கறத விட மனைவிமார்கள்ட்ட கேட்டீங்கன்னா அது நிறைய தெரிய வரும். பின்னாடி போய் வேலை செய்யறதுக்கு, இன்னும் சொல்ல போனா காலுக்கு தண்ணி ஊத்துறது, காலை தொடச்சிட்டு வரணுங்கிறது, கை கழுவுறது, கையை வந்து அப்படியே என்ன சொல்றது, துடைக்காம உதறி விட்டுட்டு வர்றது, இப்படி நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும். பொதுவா நான் பார்த்த வரைக்கும் ஆண்கள்ட்ட அது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. பெண்களுக்கு வந்து எந்த இடத்துல அது கம்மியா இருக்குங்கிற இடம் வந்து கிச்சனுக்கு வர்றாங்க. அப்போ கிச்சன்ல வந்து தண்ணியை தெளிச்சு விட முடியாது, நெருப்போட இருக்காங்க. சோ அங்க அந்த இப்படியான விஷயங்கள் தான் நான் பாக்குறேன். ஓகே, வேற யாருக்காவது இதுல கருத்து? பொது இடங்கள்லன்னு பொறுத்த வரைக்கும் வீட்லயாவது அவங்க வந்து அடுத்து பெண்கள் கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். வெளியிலன்னும் போது யாரோ பண்ண போறாங்க, அடுத்தவங்களுக்கு அது வந்து தீங்கு விளைவிக்கும்ன்ற ஒரு தாட்டு, அந்த ஒரு கேர்லெஸ்னஸ் தான் நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு மெனக்கெடணுமா, நம்ம இதுக்காக மெனக்கெடணுமா அப்படின்ற ஒரு கேர்லெஸ்னஸ் தான் பொது இடங்கள்ல மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல ஆண்களுக்கு தனி பெண்களுக்கு தனின்னு இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அந்த இடத்துலயும் பார்த்தா ஒழுங்கா தண்ணி ஊத்தாத பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். சோ அந்த இடத்துல அது 2 பேருக்கும் ஈக்குவலா இருக்கு. ஆனா அதுல ஒரு கொஞ்சம் அங்க தண்ணி வர தாமதமா இருந்து பக்கத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து வந்து ஊத்துற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மெனக்கெடுறது கூட தயாரா இருக்கிறதுல யாரோ வந்து பண்ணிக்குவாங்கன்ற ஒரு லெத்தார்ஜிக்னஸ்ல தான் நிறைய இடத்துல அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சோ இது அடுத்த கேள்விக்கு இதுல இருந்து அப்படியே போலாம். இது வந்து எப்படி வந்து இந்த சிக்கல் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு மனப்பான்மை ஒண்ணு இருக்கு இல்லையா?
இதை வந்து பொருளாதாரத்தில் மேல்தட்டு வர்க்கம் கீழ்த்தட்டு வர்க்கம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து நான் ரெண்டா பிரிச்சு பார்க்கணுமோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்குது. இந்த மேல்தட்டு சோகால்டு மேல்தட்டு தன்னுடைய வீட்டை வந்து கிட்டத்தட்ட 1000 கிளீனிங் லிக்விட்ஸை வச்சு சுத்தம் செய்து தன்னுடைய வீட்டு கழிவறையை பளபளன்னு சுத்தமா வைக்கக்கூடிய மேல்தட்டு வர்க்கம் வெளியே இருக்கக்கூடிய பொது கழிவறைகளை பயன்படுத்தும் போது அதை குறைந்தபட்சமாக ஃப்ளஷ் கூட பண்ணாம போறாங்க அப்படிங்கிறதையும், அவங்க செய்யற அந்த குற்றத்தை அப்படியே தூக்கி வந்து இந்த கீழ்த்தட்டு வர்க்கத்தை மேல போடுறது, அதாவது இவங்க சரியா சுத்தம் செய்யறது இல்லை அப்படிங்கிறதுல தொடங்கி டாய்லெட் சுத்தம் செய்யக்கூடிய பெண்கள் அதை சரியா சுத்தம் செய்யறது இல்லை அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன வேலைகளுக்கு செய்ய போகக்கூடிய எளிய பெண்கள் இதுல சுத்தத்தை கடைபிடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பெரும்பாலும் வந்து இதை முன்வைக்கிறாங்க. இது வந்து சரியா? இதுல இந்த மேல்தட்டு வர்க்கம் கீழ்த்தட்டு வர்க்கம் அப்படிங்கிற இந்த வர்க்க பார்வையோட இதை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறதா? அவ்வளவு சீரியஸான கேள்வி கேட்டேனா? நிலை உலகம்மாள், ஆக்சுவலா இதுல வந்து மேல்தட்டு வர்க்கம் கீழ்த்தட்டு வர்க்கம் பாக்குறதுக்கு எதுவும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து மனப்பான்மையை பொறுத்ததுதான். நம்ம செய்யக்கூடியது அப்படிங்கிறது நம்மளோட ஆட்டிடியூட் தான். அது அவங்க சொன்னாங்களே அதே மாதிரிதான், ஏன் செய்யணும், யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ண போறாங்க, நமக்கு பிறகு யூஸ் பண்ண போறாங்கிற அந்த மைண்ட்ல இருந்ததுன்னா கண்டிப்பா அதை நம்ம வந்து பண்ணுவோம். தண்ணி கம்மியா இருக்கு இல்ல அதை எடுத்து இது பண்றதுக்கு கிளீன் பண்றதுக்கு இல்ல பொருள் இல்லைன்னா கூட, ஒருவேளை பக்கெட்டோ ஏதோ இல்லைன்னா கூட அது எப்படியோ ஒரு இடத்துல வந்து கிளீன் பண்ணிட்டு தான் போவாங்க. பட் நமக்கு அந்த ஆட்டிடியூடு வந்து ரொம்ப முக்கியம். யாரோ ஒருத்தங்க தானே போறாங்க, நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நமக்கு முன்னாடி போனவங்க சரி பண்ணலைன்னா அவங்கள கூப்பிட்டு உடனே இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதே நம்ம வந்து போயிட்டோம் மறந்துன்னா நம்மள யாராவது கூப்பிட்டாங்கன்னா நம்ம அதை வந்து ஜஸ்டிபிகேஷனுக்குள்ள தான் போவோமே தவிர ஒதுக்க மாட்டோம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே, வேற யாருக்காவது கருத்து? இதுல வர்க்க பேதம் பார்க்க வேண்டியது இல்லைன்னு தான் நானும் நினைக்கிறேன். இப்ப கீழ் வர்க்கத்துல இருந்து வராங்கன்னா அவங்கள தெரியாம ஆரம்பத்துல பண்ண ஒரு சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா சுத்தமா தான் வச்சிருக்காங்க. ஆனா வந்து இங்க அது என்ன, இந்த நவநாகரிக பெண்கள் தான் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறதா என்னோட அனுபவத்துல நான் வந்து சொல்ல முடியும். அதனால இதுல வர்க்க பேதம்னு ஒன்றும் பெருசா இல்ல, பெரும்பாலுமே ஆட்டிடியூட் தான் மாறணும் அப்படின்றது நீங்க சொல்றீங்க. வேற யாருக்காவது கருத்து? தோழர், அவங்க சிறு வயசுல இருந்தே அவங்க பழக்கப்படுத்தப்படல, தான் கத்துக்கவும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன் தோழர். அவங்க வீடுகள்லயும் வந்து பெரும்பாலும் அப்படிதான் இருப்பாங்களா இருக்கும். ஓகே, ஆனா வீடுகள்ல அப்படின்னா நீங்க உங்களுடைய கட்டுரையில நீங்களே அழகா அதை வந்து சொல்லி இருக்கிறீங்க. வீடுகள்ல அப்படின்னா உடனே அதை கூப்பிட்டு சரி செய்யறதுக்கு யாரோ ஒரு பெண் இருக்கிறாங்க பின்னாடி, இல்லையா? அப்ப இந்த மாதிரி பொது கழிவறைகளுக்கு வரும்போது மட்டும் இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும் பொழுது இதை சீர் செய்யறதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெண் இங்கேயும் இருக்கணுமா? இல்ல, யூஸ் அண்ட் த்ரோ அந்த ஆட்டிடியூட் தான் தோழர். தான் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியான அந்த உடனடி உலக மென்டாலிட்டி இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரியல எனக்கு, நான் ஷாப்பிங் மால்ல நீங்க சொல்ற பிரச்சனையை நான் பார்த்திருக்கேன். உள்ள போய் 1.5 மணி நேரம் தலை சீவிட்டு வர, அதாவது இவங்க வெளியில இருந்து வந்து அந்த அடித்தட்டு மக்கள் வந்து கத்திட்டு இருப்பாங்க, வெளியில வந்து பண்ணுங்க எல்லாமே. ஆனா அதை உணராம, அதாவது கழுவப்பட்ட உடனே ஓடி போய் தான் போகணும் அப்படின்னு, தான் போறது சுத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அடுத்து வர்றவங்களுக்கு அதை அதே மாதிரி நீட்டா நம்ம பண்ணதோட இதுதான் சரி பண்ணிட்டு வரணும்னு யோசிக்க மாட்டாங்க. இது வந்து ஆட்டிடியூட் சேஞ்ச் வரணும் தோழர், தனியா ஒவ்வொருத்தருக்குமே. ஓகே, இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே வந்து இது ஒரு ரொம்ப அழகான விஷயம் நீங்க சொன்னீங்க. ஏன்னா உள்ள போய் உட்கார்ந்துட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தலை சீவுறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு பொறுமையா வெளியே வரக்கூடிய பெண்களை நம்ம வந்து இன்னைக்கு ஷாப்பிங் மால்ல பாக்குறோம். இப்ப ஷாப்பிங் மால்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் நம்ம இன்னைக்கு மல்டிபிளெக்ஸ்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ்ல இருக்கக்கூடிய அங்கே அதை பயன்படுத்தக்கூடிய பெண்களுடைய உளவியலே வந்து ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கும் நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு மூவி, அந்த மூவியுடைய பிரேக்ல வந்து ஒரு பெரிய கும்பல் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வரிசையா லைன்ல நிப்பாங்க. அப்போ வந்து அங்கே சுத்தம் செய்யக்கூடிய பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்களை கூப்பிட்டு இவங்க போற டாய்லெட்டை எனக்கு இதை கிளீன் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்கிற பெண்களை நம்ம வந்து நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அதனாலதான் இந்த மேல்தட்டு கீழ்த்தட்டு வர்க்க சிந்தனை, அந்த பார்வையோட இதை நம்ம அணுகணுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து நான் முன் வச்சேன். இது எத்தனை பேர் இதை கவனிச்சீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்க இப்ப சொல்ற மாதிரி நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதாவது நான் உள்ள போய் நான் எவ்வளவு நேரம் வேணாலும் உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நான் அதை எப்படி வேணாலும் நான் வச்சுப்பேன், என்னுடைய சௌரியத்துக்கு நான் அதை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒருவேளை இளம் பெண்கள், அந்த நம்ம சொல்ற மாதிரி இந்த மல்டிபிளெக்ஸ் ஷாப்பிங் மால் இதுக்கு வரக்கூடிய அந்த இளவயதினர் நிறைய இருக்கிறதுனால
இந்த சிக்கல் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய சிக்கலா இருக்குதோ அப்படின்னு தோணுது. அடுத்த கேள்வி, என்னென்ன காரணங்களால் வந்து நம்ம பொது கழிவறைகளை பயன்படுத்துவதில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்? ஏன்னா அதுவே ஒரு பெரிய ஃபேஷன். ஐயோ, நான்லாம் பப்ளிக் டாய்லெட்டே யூஸ் பண்ண மாட்டேன், நான் எங்க வெளியே போனாலும் சரி, எவ்வளவு லேட் ஆனாலும் சரி, நான் பப்ளிக் டாய்லெட்டே போக மாட்டேன், நான் எங்கனால நான் வீட்டுக்கு தான்ப்பா வருவேன் அப்படின்னு சொல்றத ஒரு பெரிய ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப காமனான ஒரு ஸ்டேட்மெண்டா இன்னைக்கு அது மாறிடுச்சு. இதற்கான காரணம் என்ன? என்னென்ன காரணங்களால் பெண்கள் பொது கழிவறைகளை பயன்படுத்துவது இல்லை? பொது கழிவறை கூட நம்ம அப்புறம் சொல்லலாம் தொடர். பள்ளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் போகாம வர்றதை நான் கவனிச்சிருக்கேன். தண்ணி அதனால குடிக்காம இருக்கிறதுன்னு வந்து ஸ்கூல் பிள்ளைங்க இருக்கிறது இருக்கு. அதே மாதிரி ஐடி பீப்புள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடில ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. எந்திரிச்சு அந்த கியூபிக் கேபின்ல வந்து எல்லாரும் அவங்க எந்திரிச்சு அப்படி போறது வந்து அவங்க டாய்லெட் தான் போறாங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு தண்ணியே குடிக்க மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. காலையில போய் உட்கார்ந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வேலையை முடிச்சுட்டு தான் எந்திரிச்சு வருவாங்க. இதனால அவதிப்படுற உடல் ரீதியான கஷ்டங்கள் படுற அதையும் நான் பார்த்திருக்கேன். நல்ல டாய்லெட் இருக்கிற ஐடி பீப்புள், அதுல ஒர்க் பண்ற லேடிஸும் சரி, ஸ்கூல்ல வந்து கழிவறைகள் வந்து கம்மியா இருக்கு, பிளஸ் வந்து ஓடிட்டு வர முடியல, பாத்ரூம் சரியா இல்ல அப்படிங்கிற காரணங்களுக்காக பிள்ளைங்க போகாம வர்றதும் இருக்கு. ஓகே, இதுல வந்து நீங்க சொல்றது 2 விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். ஒண்ணு வந்து இந்த ஆண்கள் நம்மள பாப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே நிறைய பெண்கள் வந்து இந்த குழுவாக அமர்ந்து வேலை செய்யக்கூடிய அலுவலகங்கள்ல இதை நம்ம நிறைய பாக்குறோம். உண்மைதான், உண்டுதான், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம டாய்லெட் போயிட்டு வந்தாலும் வந்து நம்மள திரும்பி பார்க்கக்கூடிய ஆண்களும் வந்து நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். என்ன மேடம் ரொம்ப நேரமா ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. சோ இதையெல்லாம் நம்ம தாண்டி தான் வர்றோம். நான் பள்ளிகள்ல நீங்க சொல்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல். என்ன அப்படின்னா, அந்த இன்டர்வெல் எப்ப கொடுக்குறாங்களோ அந்த இன்டர்வெல்ல தான் போகணும். வகுப்பு நடந்துகிட்டு இருக்கும் போது இந்த பிள்ளைங்க போய் தனியா பெர்மிஷன் கேட்டு வெளியே போறதுக்கான அந்த அனுமதி வாங்குறதுக்கே வந்து இந்த பிள்ளைங்க ரொம்ப தயங்கி போய் தான் வந்து கிளாஸ்லயே உட்காந்துக்கிறாங்க. சில சமயங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுக்க வந்து டாய்லெட்டே பயன்படுத்தாம வீட்டுக்கு திரும்ப வர்றது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, இது எனக்குமே நடக்குது. என்னுடைய மகள் வந்து இந்த மாதிரி வந்து சொல்றது உண்டு. அம்மா நான் போறது இல்ல, காரணம் என்ன அப்படின்னா ஸ்கூல்ல இருக்கிற டாய்லெட் வந்து கிளீனா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க வந்து என்னுடைய மகள் வந்து அதை சொல்றாங்க. அது நம்ம வந்து பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது இல்லாம வேற என்னென்ன காரணங்களால் பெண்கள் பொது கழிவறைகளை பயன்படுத்த தயங்குகிறார்கள்? வேற யாராவது கருத்து? முக்கியமா மாற்றுத்திறனாளிகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து உள்ள போறது ஹெல்ப் ஆள் வேணும். அவங்க வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் அவங்க கான்சியஸா இருந்தா கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹடில்னால அவங்களால வந்து போக முடியாம இருக்கும். அது பப்ளிக் டாய்லெட்லாம் நிறைய பப்ளிக் டாய்லெட் வந்து அக்சசிபிளா இருக்கிறது இல்லை கண்டிப்பா. ஏன்னா ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறது இல்லை. அதனாலே அவங்க வந்து யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்றாங்க. ஸோ அதனால நிறைய சிக்கல்கள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஓகே, கரெக்ட். இது வந்து 100% கரெக்ட் நீங்க சொல்றது. ஏன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ரேம்ப் வேணும். அந்த ரேம்ப் வந்து பெரும்பாலான பப்ளிக் டாய்லெட்ஸ்ல கிடையாது. அடுத்து நீங்க உள்ள போனீங்கன்னா கூட உங்களுக்கு நார்மல் சைஸ் டாய்லெட், இங்க நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 3 அடிக்கு 4 அடி இந்த மாதிரி ரொம்ப சின்னதா தான் இருக்கும். நீங்க ஒரு வீல் சேர் பவுண்டா இருந்தா உங்களால அந்த வீல் சேரை உள்ள கொண்டுட்டு போறது கூட உங்களால முடியாது. அந்த சின்ன டோர்வே வழியா அப்படியே வீல் சேர் உள்ள போனால் கூட உங்களுக்கு அதை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு இறங்குறதுக்கோ திரும்புறதுக்கோ கூட ஸ்பேஸ் இல்லாத அளவுக்கு தான் இருக்கு டாய்லெட்ஸ். சோ அந்த மாதிரியான சிக்கல் டிசேபிள் பீப்புளுக்கு கட்டாயமா இருக்கு, உண்மைதான். வேற என்னென்ன காரணங்கள்? பாதுகாப்பு காரணம். பாதுகாப்பு காரணம். அது பத்திரமா என்ன சொல்றது, வேற யாரும் பாத்திர முடியாத மாதிரி இருக்குமா? இப்போ லாங் டிராவல் எல்லாம் போகும்போது அவங்க நிறுத்துற பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பய உணர்ச்சியை கொடுக்கும். அதுக்கு கதவு சரியா இருக்காது, கூரை இருக்காது, இப்படியான விஷயங்கள். பயம், அச்சம் ஒரு காரணம் இருக்கு. அது ஒரு ஹெல்த் கான்சியஸும் இருக்கு. இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் எதுவும் வந்துருமோ, நம்ம டாய்லெட் யூஸ் பண்றதுனால நமக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயந்துகிட்டு சில பேர் யூஸ் பண்றாங்க. ஓகே, வேற யாராவது கருத்து? வாலண்டினா தோழர்? இல்ல, நானும் ஹெல்த் தான் சொல்ல வந்தேன். வெளிய யூஸ் பண்ணாலே வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருமான்னு, போகாம இருக்கிறதுனால என்ன பிரச்சனை வரும்ன்றதை யோசிக்கிறதோ, போயிட்டா வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டே போகாம அதுக்கு ஒரு இது வர வச்சுக்கிறதுக்கு இங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய இருக்கு. ஓகே ஓகே, சரி. அடுத்த கேள்வி, கட்டண பொது கழிவறைகள். கட்டண கழிவறை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம், அந்த பெய்டு டாய்லெட்ஸ். இந்த பெய்டு டாய்லெட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு சரியான கான்செப்டா? ஏன்னா சில சமயங்கள்ல எனக்கே பர்சனலா இந்த சிக்கல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த பெய்டு டாய்லெட்ஸ் நீங்க போகணும்னா கரெக்டா சில்லறை இருந்தாதான் வாங்கணும். 5 ரூபாய் கரெக்டா காயின் கொடுத்தீங்கன்னா நீ உள்ள போக முடியும் அப்படின்னும். அந்த அவசரத்துல பதட்டத்துல நம்ம 5 ரூபாய் காயினை தேடுறது இருக்குல்ல, அது உண்மையிலே வந்து அவ்வளவு பெரிய அவஸ்தையா இருக்கும். நம்ம அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல நம்ம அதை எடுத்து தூக்கி கொடுத்துட்டு நம்ம உள்ள ஓடணும் அப்படிங்கிற ஒரு இது. இந்த மாதிரியான
கட்டண கழிவறைகள் இவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த காசு 5 ரூபாய் காசு கொடுத்துட்டு நம்ம உள்ள போனா கூட அது அவ்வளவு கிளீனா இருக்கா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அப்ப இந்த கட்டண பொது கழிவறைகள்னால ஏதாவது நல்லது நடந்திருக்கா? சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த அன்பெய்டு ஆர் ஃப்ரீ டாய்லெட்ஸுக்கும் இந்த பெய்டு டாய்லெட்ஸுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? யார்கிட்ட கருத்து? ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க தோழர். இல்ல நமக்கு டாய்லெட் பஸ் ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம்னா. ஹலோ கேக்குது, சொல்லுங்க தோழர். ஹலோ கேக்குதா? கேக்குது தோழர், சொல்லுங்க சொல்லுங்க. வாலண்டினோ தோழர் கேக்குது, சொல்லுங்க. இல்ல தூரம் லாங் வழியே இல்ல நேரத்துல எங்கயாவது ஒரு டாய்லெட் கிடைச்சிடுமா? நெட்வொர்க் இல்லன்னு நினைக்கிறேன் தோழர் உங்களுக்கு. நான் பேசுறது கேக்குதா? இல்ல பிரேக் ஆகி வருது, கட்டாய் வருது. 1 செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஓகேவா? இப்ப கேக்குது, சொல்லுங்க. இப்ப கிளியரா இருக்கு? தெளிவா இருக்கு, சொல்லுங்க. இல்ல போகும்போது இல்ல மறுபடியும் சிக்கல் ஆகுது. தொடர்பு விட்டு வருதுன்னு நினைக்கிறேன் தோழர். போய் எங்கயாவது நிற்பாங்களான்னு எதிர்பார்க்கும். நெட்வொர்க் இஷ்யூ வருது. ஹலோ சொல்லுங்க தோழர். இந்த லாங் டிராவல் போகும்போது நமக்கு போயாகணும்ன்ற ஒரு கட்டாயம் வரும்போது எடுத்துக்கொண்டுவாங்கல்ல, அப்போ அதை பார்க்கும்போது ஆனா பே பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அவசரமா நம்ம அந்த டைமுக்குள்ள பே பண்ணி உள்ள போகும்போது பே பண்ணக்கு ஒரு இல்ல நமக்கு ஓரளவுக்கு திருப்பலாம் வெயிட் பண்ணி நம்ம உள்ள வந்தோம் இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு சூழல். என் நெட்வொர்க் நினைக்கிறேன். 1 செகண்ட். ஓகே சரி, அவங்க வரட்டும். நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாமே. பயணங்களில் நீண்ட பயணங்கள் அப்படின்றது வந்து இந்த லாங் டிராவல், லாங் ஜேர்னிஸ் அப்படின்றது இன்னைய சூழல்ல உழைக்கும் வர்க்க பெண்களாக இருக்கட்டும் அல்லது வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்குமே வந்து இந்த சிக்கல் பயணங்களில் சரியான கழிவறை வசதி அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலா தான் இருக்கு. இது என்னென்ன மாதிரியான டாய்லெட் சிக்கல்கள் பயணங்கள்ல நம்ம வந்து சந்திக்கிறோம்? பயணங்களில் பஸ்லன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க நிறுத்துற இடத்துலதான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. அவங்க அந்த ஹோட்டலோட வந்து ஒரு பாண்ட் வச்சிருக்காங்க. சோ அந்த கழிப்பறைகள் வந்து நீட்டா இருக்கிறதுல நிறுத்துறது இல்ல. இன்னும் அதை விட பயணிகள் வந்து ஆண்கள் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்மெல்லும் பிரச்சனை இல்லை, மரத்தடியும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு ஒரு காரணம். அவங்க எல்லாருமே பாத்ரூம்ல தான் போகணும்னு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீதிக்கு வீதி நிச்சயமா டாய்லெட் வந்து. ஏன்னா ஆண்கள் நான் பாதிக்கும் போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா யோசிச்சு பாருங்க. நான் இதை சும்மா இதுக்கு சொல்றேன். மிக்சர் கிரைண்டர் ஆகட்டும், அடுப்பு எல்லாமே கண்டுபிடிச்சவங்க பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான். அந்த தனக்கு வந்து ஒண்ணு கஷ்டம் ஆகுது அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு நல்ல வழி, ஸ்மார்ட் ஒர்க்கர் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப அப்படி சட்டம் வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா வீதிக்கு வீதி நல்ல தண்ணி வசதியோட பாத்ரூம் வந்துடும். ஓகே, சோ பயணங்கள்ல சந்திக்கக்கூடிய டாய்லெட் சிக்கல்கள் வேற யாராவது? மெயினா வந்து நம்ம பீரியட்ஸ் டைம்ல போகும்போது அந்த சிக்கல் வந்து ஏன்னா நமக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான வசதிகள் டாய்லெட் இருக்கும். பட் நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான இது வந்து எங்க இருக்குன்னு தேடி தான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் டிராவல்ல. அது பெரிய சிக்கல். அது ஒரு பெரிய சிக்கல் பயணத்துல. வேறு யாராவது பயணங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய டாய்லெட் சிக்கல்கள் என்னென்ன? இது ஒரு பெரிய இது இருக்கும் தோழர். அந்த என்ன சொல்றது, அவங்க மென்சஸ் பீரியட்ஸ் பத்தி சொன்னோன்னே அது பாத்தீங்கன்னா அது அப்படியே ஃபிளஷ் உள்ளே போட்டுருவாங்க. அது சிக்கி எல்லாம் பிரச்சனை வரும். அப்புறம் அங்க ஓரமா வைக்க மாட்டாங்க, குப்பை தொட்டி அதுக்குன்னு இருக்காது. நிறைய இடத்துல குப்பை தொட்டி தனியா அப்படி வைக்கிறதுங்கிறதே இருக்காது. இது தொடர்பா நான் ஒண்ணு சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. நான் முன்னாடி ஒர்க் பண்ணின ஆபீஸ்ல வந்து எம்டி எல்லாமே பெண்கள் தான். பெண்களுக்குன்னு டாய்லெட் தனியா தான் இருக்கும். ஆனா வந்து ஒரு பேஸ்கெட்டே இருக்காது.
வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது நாப்கினை வந்து அதுல தான் போட்டுருவாங்க. எல்லாரும் போட மாட்டாங்க. சிலர் இல்லைங்கிறதுனால அதுல அடைச்சுக்கிறோம். அப்புறம் அதுக்கு ஒரு மீட்டிங் ஹால்ல நிக்க வச்சு ஒரு 10 பேருக்கு பெண்கள்லாம் நிக்க வைப்பாங்க. ஆண்கள்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன தனியான மீட்டிங் நடக்குதுன்னு கேட்பாங்க. அப்புறம் அங்க வச்சு எம்டி எல்லாம் திட்டுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. ஏன் பேஸ்கெட் வச்சா என்னன்னு கேட்கவே மாட்டாங்க. நான் கேட்டேன், இந்த மாதிரி பேஸ்கெட் வச்சா அந்த பிரச்சனை இருக்காதே. இப்ப நான் ஆபீஸ்ல உள்ளவங்க தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பத்திரிகை ஆபீஸ், எத்தனை பெண்கள் வர்றாங்க, யார் வேணாலும் போடலாம்ல அப்படின்னு கேட்டா, இது வந்து ஒரு கோயில், இங்க வந்து ஒரு பேஸ்கெட்ல வைக்க முடியாது, அவங்கவுங்க வந்து அதை நீட்டா பேக் பண்ணி எடுத்துட்டு போய் வீட்டுலதான் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயர்மட்டத்துல பெண்கள் இருந்தா கூட இந்த பிரச்சனையை அவங்க வந்து இப்படிதான் அணுகுறாங்க. அந்த மாதிரி நேரத்திலையும் தவிர்க்க முடியாம அந்த மாதிரி செய்யறாங்க. அது வந்து பயன்படுத்துறவங்கள மேல குற்றமா நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான வசதி இல்லாமலும் இருக்கு. ஓகே, கரெக்ட் தான். வேற என்னென்ன பயணத்துல வந்து டாய்லெட் சிக்கல்கள்? நான் சொல்லலாமா ஒண்ணு? சொல்லுங்க. நான் முக்காலும் வந்து நாங்க கார்ல தான் டிராவல் பண்ணுவோம். போகும்போது அவங்க சொன்ன மாதிரி ஆம்பளைகளுக்கு பிரச்சனை இல்ல, அவங்க ரோட்டோரத்திலேயே போய்க்குவாங்க. பட் நம்ம போகணும் அப்படின்னா, ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா முக்காலும் இந்த யூரோப்பியன் டாய்லெட்டே தான் இருக்கு. அதனால வந்து அந்த ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுது. சிலவங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கும் சரி என்னோட பொண்ணுக்கும் சரி அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுது. அது வந்து மோஸ்ட்லி இந்த இந்தியன் டாய்லெட்டா வைக்கலாம் அப்படிங்கிறது என்ன ஒரு ஐடியா. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் இல்லைன்னா ஒரு ஹோட்டல், அதுக்காகவே நம்ம ஒன்றும் சாப்பிட தோணலனாலும் குடிக்க தோணலனாலும் இந்த இறங்கி போக வேண்டிய வாஷ்ரூம் கட்டாயம். போகணுங்கிறதுக்காகவே நிறுத்த வேண்டி இருக்கு. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி இப்போ ஒரு கொஞ்சம் அந்த ஹைவேஸ்ல பார்க்க போனோம்னா சுத்தமா ஹோட்டலே இருக்காது. சிட்டிக்குள்ள கண்டிப்பா. போனாதான் ஒரு ஹோட்டல். குறைஞ்சது ஒரு 2-3 மணிக்கூர் நம்ம போகணும் அப்படிங்கும்போது ஒரு ஹோட்டலே இல்லங்கும்போது நம்ம ஏதாவது காஃபியோ ஜூஸோ குடிச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் 40 வயசுக்கு மேல ஆகும்போது அது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்லங்கிறது என்னோட இது. உட்காரவும் முடியறது இல்ல, வெளியிலயும் போக முடியறது இல்ல. அதுவும் அவங்க சொன்ன மாதிரி பீரியட்ஸ் டைமா இருந்தா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இந்த ஹைவேஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு டாய்லெட் கட்டலாம் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. அதுவும் முக்காலும் கட்டும்போது வந்து அது இந்தியன் டாய்லெட்டா கட்டுறது ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா லேடிஸ்க்குமே அது வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன். தேங்க்யூ. தேங்க்யூ. இப்ப நீங்க சொன்னது வந்து இந்த ஈஸ்டர்ன் டாய்லெட் வைக்கணும், வச்சா நல்லா இருக்கும், வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தா இது ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கறது நீங்க சொன்னீங்க. இது வந்து நம்ம அடுத்து, இது ஒரு தனி கேள்வியா தான் நான் வச்சிருக்கேன். இதை நம்ம அடுத்து நம்ம பேசலாம். இப்ப நான் பார்த்த வரைக்கும் பயணங்கள்ல வந்து என்ன மாதிரியான சிக்கல் இருக்குன்னா, இப்ப நீங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த இடத்துல அடுத்து ஒரு பப்ளிக் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம தேடி அலைய வேண்டிய ஒரு சிக்கல் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி கார்ல போறவங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு. இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்னா, நமக்கு அவசியம் இல்லையோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல் தெரிஞ்சது அப்படின்னா கையில கூகுள் மேப்ஸ் வச்சு பார்த்துட்டே வர்றது, நியரஸ்ட் ஹோட்டல் எது, நியரஸ்ட் ரெஸ்டாரண்ட் எதுன்னு பார்த்து அது எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு அனுமானிச்சு இவ்வளவு டைம்குள்ள நமக்கு போயிடலாமா, அதுக்கு ஒரு பெரிய மேக்ஸ் எல்லாம் போட்டு இவ்வளவு டைம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் யோசிச்சு நம்ம வந்து போய் டாய்லெட் யூஸ் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரியான டாய்லெட்ஸ் நம்ம பயன்படுத்தி இதனால யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதே சிக்கல் தான், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது, அதனால இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸ் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி வந்து ஆண்கள் வந்து வெட்ட வெளியில போய் வந்து அவங்க காரை ஓரமா நிப்பாட்டிட்டு அவங்க எப்படி இறங்கி பண்றாங்களோ அதே மாதிரி பாதுகாப்பான இடம் எங்க இருக்கு பெண்களுக்கு, நிறைய மரங்கள் அடர்ந்த இடம் எங்க இருக்கு, ஒரு பழைய இடிஞ்ச மண்டபம் எங்க இருக்கு, இப்படி தேடிக்கிட்டே கார்ல வந்து மணிக்கணக்கா போற ஒரு சிக்கலை வந்து நான் பர்சனலாவே வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு ஆக்சசிபிலிட்டி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு, இது வந்து நான் எதோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள்லயும் சரி வளைகுடா நாடுகள்லயும் சரி என்ன ஒரு அழகான விஷயம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம 1 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பெட்ரோல் பங்க் கட்டாயமா இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல கட்டாயமாக எல்லா பெட்ரோல் பங்க்லயும் ஒரு பப்ளிக் டாய்லெட், ஒரு விமன் டாய்லெட், ஒரு லேடிஸ் டாய்லெட், ஒரு ஜென்ஸ் டாய்லெட்டும் தனியா வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க வந்து சட்டமாவே கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது நமக்கு என்ன எளிதா இருக்கு அப்படின்னா, ஓகே நம்ம 1 கிலோமீட்டர் வந்துருச்சு, இன்னொரு 1 கிலோமீட்டர் போய் தான் நமக்கு ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் வந்துரும், அந்த பெட்ரோல் பங்க்ல கட்டாயமா நமக்கு ஒரு டாய்லெட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி கூகுள் மேப் எடுத்து வச்சுக்கிட்டு பக்கத்துல எந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த ஹைவேஸ்ல பப்ளிக் டாய்லெட்ஸ் அங்கங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து முன்வைக்காத ஒரு விஷயமா இருக்கு. இதை யாராவது முன் வச்சு இதை செஞ்சாங்க அப்படின்னா கார்ல பயணம் போற பெண்களுக்கு வந்து அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற பயணங்கள் பத்தி நம்ம பேசும் பொழுது
பஸ்ல பயணம் செய்யும் போது இவங்க பிருந்தா தோழர் அதை வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த மோட்டல்ஸுக்கும் பஸ் ஓட்டுநர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ரேப்போ இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பயங்கரமான ரேப்போ. அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய கமிஷன் பெர்சன்டேஜ் இது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வெளிப்படையாக பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து முக்கியமான மோட்டல்ஸ் எல்லாத்துலயுமே கமிஷன் பெர்சன்டேஜ் உண்டு. அதன் காரணமாக இவங்க கரெக்டா ஒரு பர்டிகுலர் மோட்டல்ல கொண்டு போய் நிப்பாட்டுறது, பிரைவேட் பஸ் ஆபரேட்டர்ஸா இருந்தாலும் சரி, அரசு பஸ் ஆபரேட்டர்ஸா இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறதுங்கிறது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும் கட்டாயமா இத்தனை பஸ் இன்னைக்கு இங்க வருது அப்படின்னா அதை அவன் சுத்தமா வச்சிருக்க வேண்டிய அவசியமே அவனுக்கு ஏற்பட போறது கிடையாது. அதன் காரணமாகவும் வந்து நிறைய பெண்கள் இந்த மாதிரி வெளியில போகும் பொழுது ஒரு ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை மட்டும் வச்சுக்கிட்டு எதையுமே சாப்பிடாம எதையுமே குடிக்காம போகக்கூடிய அந்த ஃபுல் நைட் டிராவல், 8 மணி நேரம் பயணம், 10 மணி நேரம் பயணம் அப்படின்னா எதையுமே குடிக்காம போகக்கூடிய பெண்களை நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சகஜமா நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த சிக்கல் வந்து எப்படி தீர போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு புரியல. இது வந்து நீண்ட தூர பயணங்களை பத்தி நம்ம பேசணும். அன்றாட பயணம், கம்யூட், அதுலயுமே வந்து ஒரு பெரிய சிக்கல் வந்து பெண்களுக்கு இருக்கு. இப்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்ப சபர்பன் ட்ரெயின்ஸ் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இஎம்யூ ட்ரெயின்ஸ் எதுலையுமே டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது. ஏன்னா நம்ம ஆனா சபர்பன் ட்ரெயின்ஸ் எங்க இருந்து நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா, அந்த பக்கம் அரக்கோணத்துல இருந்து இங்க இன்னொரு சென்ட்ரல் வரைக்கும் நம்ம ரன் பண்றோம். இந்த பக்கம் நம்ம கும்மிடிப்பூண்டி செங்கல்பட்டுல இருந்து நம்ம சென்னை வரைக்கும் நம்ம ரன் பண்றோம். அப்ப கிட்டத்தட்ட வந்து நம்ம 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயணத்துல வரக்கூடிய பெண்களுக்கு கூட நம்ம இந்த பேசிக்கான இந்த ஃபெசிலிட்டியை நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்ப இந்த அன்றாட பயணத்துல டெய்லி வந்து இப்ப நீங்க நகர்ப்புறத்தை சேர்ந்த பெண்களுக்கு இந்த சிக்கல் ரொம்ப பெருசாவே இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வீட்டை விட்டு கிளம்பணும்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் நம்மளுடைய அலுவலகங்களுக்கு போய் சேர நம்ம நேரம் ஆகுது. அப்ப அந்த சமயத்துல கூட நம்ம டாய்லெட் போகாம எப்படி இருக்கிறது? இந்த சிக்கலை எப்படி பெண்கள் சமாளிக்கிறார்? டெய்லி கம்யூட். அக்கா, நான் இதுக்கு பதில் சொல்லலாமா? சொல்லுங்க சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. நான் இது வரைக்கும் சபர்பன் ட்ரெயின்ல டிராவல் பண்ணது இல்ல. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து பாம்பேல இருந்து சிலப்போ இந்த பக்கம் வரவங்க இந்த மாதிரி ட்ரெயின்ல வரும்போது ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல வாஷ்ரூம் போறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்து எல்லா ரயில்வே இதுலயும் இது கிடையாது, ஸ்டேஷன்லயும் வந்து வாஷ்ரூம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம், அதாவது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிக்கிற அந்த ஸ்டேஷன்ல மட்டும்தான் இந்த வாஷ்ரூம் எல்லாம் இருக்கு. இப்ப நான் இருக்கிறது வந்து டோம்பிவில்லிங்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்டேஷன் தான், சபரம் எக்ஸ்பிரஸ் எல்லாம் நிக்காது. இப்ப அந்த ஸ்டேஷன்ல இறங்குறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியில வந்து அதுக்கு வந்து கட்டண கழிப்பிற மட்டும்தான் இருக்கு. அதுக்கும் வந்து 5 ரூபா 10 ரூபான்னு அவங்க வந்து கேக்குறாங்க. சோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, அதுக்கு வரணும், ஆட்டோல டிராவல் பண்ணி வரணும், அதுக்கு தனியா காசு கொடுக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு வந்து அவங்க போறதுக்குள்ள அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல. அப்ப சிலப்போ அந்த வாஷ்ரூமுக்கு காசு கொடுத்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுவும் கொஞ்சம் வந்து கணக்குல எடுத்துக்கல. ஏதாவது முக்கியமான கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டேஷன்ல வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு பெரிய ஸ்டேஷன், எக்ஸ்பிரஸ் ரயில் நிக்காத மாதிரி ஒரு கொஞ்சம் சின்ன ஸ்டேஷனா இருந்தாலும் அதுல வாஷ்ரூம் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது. அதுலயும் வந்து இந்த கால் முடியாதவங்க அவங்க எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் போறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சில டாய்லெட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வச்சிருக்காங்க, அதாவது கொஞ்சம் படி ஏறி போற மாதிரி வச்சிருக்காங்க. அவங்க வந்து அவங்களால சிலப்போ ஏற முடியறது இல்ல, ஒரு துணையோட அவங்க போக வேண்டி இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து சௌகரியமா வைக்கலாம் அப்படிங்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொல்லி நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இது உங்களுக்கு உங்களுடைய தோழிகள் சொல்லி உங்களுடைய புரிதல் இது. அருமை. ஆமாக்கா. வேற யாருக்காவது கருத்து இருக்கா? பப்ளிக் கம்யூட், அன்றாட பயணங்கள், வேலைக்கு போறது வர்றது திரும்ப வரும்போது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? இப்ப இவங்க நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரயில் நிலையங்கள் பத்தி நம்ம பேசணும். இப்போ ரயில் நிலையங்கள், பஸ் ஸ்டாண்ட், இதுல இருக்கக்கூடிய கழிவறைகள் அப்படின்னாலே வந்து அதை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள். இப்போ ரயில் நிலையங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்திய ரயில்வேயில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களை ஏல இருந்து ஹெச் வரைக்கும் வந்து வெவ்வேறு விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. சோ அந்த ஏ கிரேட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஷன்ல வந்து பிசிக்கலி சேலஞ்சு உட்பட இத்தனை நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் இருக்கணும், அது இவ்வளவு ஸ்பேஸ் அலாட் பண்ணி இருக்கணும், இதை இத்தனை பேர் கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு கிளியராகவே இருக்கு. ஆனா அதே சமயத்தில் நீங்க கீழே வர நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹால்ட் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரயில்கள் வந்து டைரக்டா ரயில்வேயோட கண்ட்ரோல்ல இல்லாம கான்ட்ராக்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ், அதுலலாம் வந்து இந்த மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப குறைவு, மிக மிக குறைவு. அப்ப பெரும்பாலான சபர்பன் ஸ்டேஷன்ஸ்ல இந்த சிக்கல் இருக்கிறது மிக முக்கியமான காரணம். அதுல நிறைய ஸ்டேஷன்ஸ் வந்து ஹால்டா போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு ரீசன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ரயில் நிலையங்கள்ல அப்படியே பப்ளிக் டாய்லெட்ஸ் இருந்தாலும் அது வந்து பூட்டப்பட்டு யாரோ ஒருத்தர் கிட்ட சாவி இருக்கும். நீங்க போய் ஒரு டாய்லெட்டை யூஸ் பண்ணா யாரோ ஒரு ஆண் கிட்ட போய் நீங்க அந்த சாவியை வாங்கி தான் நீங்க அதை பயன்படுத்த முடியும். ஒரு புக்கிங் ஆஃபீஸ்ல போய் நீங்க அந்த சாவியை கேட்டு வாங்கியோ அல்லது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போய் அந்த சாவியை நீங்க கேட்டு வாங்கியோ தான் நீங்க ஒரு பப்ளிக் டாய்லெட்டை
ரயில்வே ஸ்டேஷன்கள்ல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இன்னைக்கும் நிலவுது. அப்ப இந்த ரயில் நிலையங்கள், பஸ் ஸ்டாண்ட்கள்ல இருக்கக்கூடிய கழிவறைகள்ல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? ஏன்னா இந்த பாதுகாப்பு குறைபாடு பத்தி ஏற்கனவே வந்து நம்ம பேசி இருக்கோம். இந்த பாதுகாப்பு குறைபாடு இந்த மாதிரியான இடங்கள்ல யாருமே தெரியாம அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கு, ஃப்ளோட்டிங் பப்ளிக், இவங்க வந்து நிறைய இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து நடமாடுறாங்க. ரயில் நிலையங்களாக இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும். இங்க இருக்கக்கூடிய கழிவறைகளை பற்றிய உங்கள் கருத்து அல்லது இதில் ஏற்பட்ட உங்களுடைய மோசமான அனுபவங்கள்? அக்கா இதுக்கும் நானே ஒண்ணு சொல்லட்டுமாக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஒரு தடவை இதுக்கு ஊருக்கு போகும்போது இங்க ஒரு ஸ்டேஷனுக்கு நான் போனேன். அங்க வந்து சரி கொஞ்சம் இதா இருக்கு, ரொம்ப அர்ஜென்டா வருது, ட்ரெயின் வரதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது அந்த வாஷ்ரூம்ல வந்து தண்ணி எல்லாம் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு வந்து ஜன்னலே கிடையாது. அது கொஞ்சம் மேல இருந்தா பரவாயில்ல, நம்ம எப்படியாவது போயிடலாம். அது நம்ம வந்து உட்காந்தாலும் நம்ம தெரியும், நின்னாலும் நம்ம ஃபுல்லா தெரியும். அப்போ நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்டோ இல்ல சுடிதாரோ எது போட்டிருந்தாலும் அதை தூக்கிட்டு நம்ம இது பண்ணும்போது பின்னாடி ஃபுல்லா வந்து ஆம்பளைங்க போற வர ட்ரெயின் எல்லாரும் நின்றுட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் அது தெரியும். ஆனா சில வயசானவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் உள்ள போகும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. பக்கத்துல இருக்கிற இன்னொரு டாய்லெட்டுக்கு போனா அங்கேயும் அப்படித்தான். அங்க வந்து கதவுல வந்து கீழே வந்து எதுவுமே இல்லை. அப்ப நம்ம உட்கார்ந்து போனோம்னா எதிரில இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்தது. அப்புறம் நான் வந்து போகல, சரி நம்ம ட்ரெயின்லயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டேஷன்ல நான் பாத்திருக்கேன். போகாமே நான் வந்திருக்கேன். சில இதுல தண்ணி இருக்காது, போயிட்டு அவங்க மாட்டுக்கு போயிட்டு தான் வருவாங்க. சில குழந்தைங்களை தூக்கிட்டு போய் அப்பி அலம்பி விட்டுட்டு அவங்க கையில பாட்டில் கொண்டு போய் அப்பி அலம்பிட்டு அப்படியே வந்துருவாங்க. அந்த அப்பி அப்படியே இருக்கும் அதுல. சோ பின்னாடி போறவங்களுக்கு அது அவங்களுக்கு குழந்தை, ஆனா மத்தவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நிறைய இருக்கு. அது இன்னும் வந்து மாத்தாமையே இருக்காங்க. அத நான் வந்து இப்பவும் நான் சொல்லுவேன் அத ஆணித்தரமா. சோ அந்த டாய்லெட் டிசைன் அத ப்ராப்பரா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இந்த மாதிரியான சிக்கல், அதாவது நம்ம ஒரு பிரைவசி இல்லாத சூழல்ல தான் வந்து இன்னைக்கு இந்த டாய்லெட்டை பத்தி நீங்க பேசுறீங்க. வேற யாருக்காவது கருத்து? ஜன்னல் கதவு எல்லாம் இருக்கும், பக்கெட் இல்லாம இருக்கும் சம்டைம்ஸ். நாங்க அதுக்குதான் ரயில்வேல தெளிவா என்ன பண்றோம்னா, நாங்க வந்து சங்கிலி போட்டு பொறுத்து வச்சிருக்கோம். அதை பத்தி யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாருமே அதை சொல்லல. இது வந்து இந்த ஹோட்டலில் திருடப்பட்டதுன்னு டம்ளர்ல கூட நம்ம அடிச்சு வைக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு சங்கிலிய போட்டு நீங்க ட்ரெயின் டாய்லெட்ஸ்ல பெரும்பாலும் அது வந்து அது யாருக்காக அது வந்து அவ்வளவு கட்டையா பொறுத்து வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து அந்த பைப்புக்கு கீழே போய் உட்காந்துதான் நம்ம கிளீன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அப்படி ஒரு கட்டையா ஒரு இதை வந்து அவங்க கட்டி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நம்ம மக்கள் என்ன அப்படின்னா அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த மக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஆள் இருக்கிறதுனாலதான் ரயில்வேல வந்து அந்த சங்கிலி போட்டு கட்டுற ஒரு பழக்கத்தை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ வறுமையை போகணும்பா முதல். நிறைய இடத்துல லாக்கே இருக்காது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது பாட்டு பாடணும், தனியா போனா நீங்க பாட்டு தான் பாடி ஆகணும். அப்படி இல்ல, அது நம்ம ஜீன்ஸோ சுடிதாரோ எது போறோமோ அதை அவுக்கும் போது ஒரு காலால கதவை மூடிக்கணும். அப்புறம் உட்காரும் போது கையால அமுத்திதான் எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. ஏன்னா அது லேடிஸ் டாய்லெட்டுக்குனால நிறைய பேரு ரயில்ல ட்ரெயின்ல ஓடக்கூடிய ட்ரெயின்ல டாய்லெட் போறது அப்படிங்கிறது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய வித்தை. அது ஒரு பெரிய வித்தை. உண்மையிலே உங்களுக்கு வந்து எல்லா அக்ரோபாட்டிக் ஸ்கில்ஸும் வேணும். நீங்க ஒரு பெரிய தேர்ந்த ட்ரபீஸ் ஆர்டிஸ்டா இருந்தா மட்டும்தான் உங்களால வந்து பயணிச்சுட்டு இருக்கிற ஒரு ரயில்ல உங்களால வந்து நிம்மதியா போய் பாத்ரூம் போக முடியும். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு காலை வந்து தாப்பா இல்லாத டாய்லெட் ஒரு காலை நீங்க வச்சு அழுத்திட்டு இன்னொரு காலை நீங்க கிளாஸ் வச்சுதான் நீங்க பயன்படுத்த முடியும். கரெக்ட் தான். வேறு என்ன மோசமான அனுபவங்கள்? பஸ் ஸ்டாண்ட் டாய்லெட் அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், யாரும் இதையும் சொல்லல. இந்த ரயில்வே டாய்லெட்டா இருக்கட்டும் அல்லது வந்து ட்ரெயின்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸோ அல்லது நம்ம பப்ளிக் டாய்லெட்டோ உடனே உள்ள போய் பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வரைஞ்சு வச்சிருக்கிற படங்கள், உள்ள எழுதி இருக்கிற காவியங்கள், அதை பத்தி யாராவது பேசுவீங்கன்னு பார்த்தா யாருமே அதை பத்தி எதுவும் சொல்லல. அதுதான் ஸ்கூல்லயே ஆரம்பிச்சிருது. நீங்க அங்க போயிட்டீங்க, காவியங்கள் வரையறதுதான் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சிருது. 2 நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு டிஸ்கஷன் நடந்தது. நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் போயிட்டு இருக்கும்போது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ்ல எழுதுவாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல எழுதுவாங்க. ஆனா ஸ்கூல்ல வந்து சிபிஎஸ்இல படிச்சாலும் அது அங்க வரையறது அங்க எழுதுறது இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் அது இருக்கு. அதனால அதை வந்து நீங்க இதுவரை சொல்ல முடியாது.
இல்ல அது என்ன மாதிரியான உளவியல் சிக்கல் அதுன்னு எனக்கு புரியல நிஜமாவே. அதாவது ஒரு டாய்லெட் அப்படிங்கறது அவசரத்துக்கும் அவசியத்துக்கும் பெண்கள் பயன்படுத்துறது. அதுல போய் வந்து ப்ளீஸ் கான்டாக்ட் மீ, எனிதிங் அர்ஜென்ட் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. எனக்கு அர்ஜென்ட்டா இருந்தா நான் பாத்ரூம் தான் போகணும், உன்னையே நான் கூப்பிடணும். தொலைபேசி எண்களோடு இருக்கும். அவன் பயாலஜி நோட்ல ஒழுங்கா படம் வரைஞ்சானோ இல்லையோ, ரயில்வே டாய்லெட் ட்ரெயின் டாய்லெட்ல அழகா படம் வரைஞ்சிருப்பாங்க. அடேங்க அப்பா, எவ்வளவு பெரிய பெரிய ஓவியர்கள் எல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம இந்த மாதிரி டாய்லெட்களை பயன்படுத்தும் போதுதான் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து அடுத்த கேள்வி. பொது கழிவறைகளில் இப்போ அவங்க ரொம்ப அழகா ஏற்கனவே வந்து சுஜி இந்த பாயிண்ட சொல்லிட்டாங்க. பொது கழிவறைகளில் சானிட்டரி பேட்ஸ் டிஸ்போசல் இந்த நடைமுறை அப்படிங்கிறது எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இன்சினரேட்டருடைய பயன்பாடு எங்கேயாவது நீங்க வந்து கவனிச்சிருக்கீங்களா? ஷாப்பிங் மால்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நான் அது யூஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்றதுக்காக பட்டன் அழுத்தி பார்த்திருக்கேன். ஆனா அது 4 இருந்துச்சுன்னா 4 தான் இருக்கும். அந்த பட்டன் யூஸ் ஆகாது, அதுல இருந்து விழவும் கூடாது. அதுக்கு தனியா வந்து இந்த சானிட்டரி நாப்கினை வந்து அந்த எரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மிஷின் அந்த மாதிரி இன்சினரேட்டர் பார்த்தது. ஆனா சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துல இருக்குது, ரயில் நிலையத்தில் இன்சினரேட்டர் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க, இருக்குது. ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறதா நமக்கு தெரியும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க. முதல்ல கொண்டு வரவங்க மக்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றத சொல்லி கொடுக்காமலே இப்ப நிறைய கூட ஸ்கூலுக்குலாம் கூட அதை வந்து ஸ்பான்சர் பண்றாங்க. முதல்ல அதை பயன்படுத்துறவங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத சொல்லி கொடுக்காமலே இவங்க கொண்டு புதுசா ஒரு விஷயத்தை வச்சுட்டா அதுக்கு அவங்க எப்படி அடாப்ட் ஆவாங்க? அது கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தா அது வந்து குப்பையில எங்கேயோ ஒரு முறையில தான் இருக்கும். அவ்வளவு காசு கொடுத்து அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிருந்தாலும் அதோட பயன்பாட்டுக்கு அது வந்திருக்காது. என்னன்னா மக்களை முதல்ல நம்ம அதுக்கு பழகல. அதுதான் இங்க இருக்க பெரிய டிராபேக். அருமை. சோ இன்சினரேட்டர் பயன்பாடு நீங்க பார்த்தது இல்ல. சானிட்டரி பேட்ஸ் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்றதுக்கு சரியான அவங்க சொல்ற மாதிரி பாஸ்கெட் வைக்கிற அந்த பழக்கம் அப்படிங்கிறது பொது கழிவறைகளில் ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கு. அப்படியே இருந்தாலும் ஒண்ணு அது பொங்கி வழியும். சொல்லுங்க. ஒரு நிமிஷம். பாஸ்கெட் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு சரியான இதுதான். பாஸ்கெட் வச்சு அந்த இடத்துல வந்து கிளீன் பண்றவங்க வந்து எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க நிறைய பேர். பாவமா இருக்கும். அதாவது இவங்க கரெக்டா பேக் பண்ணி போடாம அப்படியே கலட்டி போடும்போது அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்க ரொம்ப பாவமா இருக்கும். நிறைய பேர் வந்து புலம்பிருக்காங்க எங்கிட்ட எல்லாம். அதை கேட்டுட்டு என்ன அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த பள்ளிக்கோ இல்ல கல்லூரிக்கோ போகும்போது அந்த குழந்தைகள் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், தயவுசெய்து உங்க வீட்டுல வந்து உங்க அம்மா கிளீன் பண்ணும்போது எப்படியோ அதே போலதான் உங்க கல்லூரியிலேயே பள்ளியிலேயே கிளீன் பண்ணக்கூடியவங்க, அதனால தயவுசெய்து அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கிறேன் போறேன். ஓகே, அருமை. சோ இந்த பாஸ்கெட் வைக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு கட்டாயமாக்கப்படணும். இன்னொன்னு வந்து அப்படி வைக்கிறத சீரான நேரத்துல அதை வந்து கிளீன் பண்ணணும். இன்னொன்னு அதுல உள்ள நம்ம போடுறவங்களுக்கும் ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அதை வந்து ப்ராப்பரா பேக் பண்ணி உள்ள போடணும் அப்படிங்கிறது நமக்கும் தெரியணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்த கேள்வி. இவங்க அனிதா பேசும்போது அவங்களும் ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு பதிலாக பொது கழிவறைகளில் ஈஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாலே வந்து அது ரொம்ப வசதியானதா இருக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்ப பொது கழிவறைகள்ல நிறைய பேர் நம்ம பார்க்கும்போதே நடந்து போயிட்டே இருப்போம். நம்ம எங்க ஈஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு, பெரும்பாலான டாய்லெட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல ஈஸ்டர்ன் டாய்லெட் இருக்கும். அந்த கடைசி வரைக்கும் நம்ம நடந்து போய் அது இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் திருப்பி வந்து ஒரு வழியே இல்லைன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே சமயத்தில் சில பெண்கள் இருக்கிறாங்க, அந்த 40 வயதை தாண்டிய பெண்கள், அவங்களால வந்து அந்த முட்டுக்கால மடக்கி உட்கார முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால ஈஸ்டர்ன் டாய்லெட் இல்லாம வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. அப்ப ஈஸ்டர்ன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிற சாய்ஸை நீங்க பொது கழிவறைகளில் எப்போவாவது தேடி பார்த்து தேர்ந்தெடுத்தது உண்டா? என்னோட ப்ரெஃபரன்ஸ் முதல்ல வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருக்காது, ஈஸ்டர்ன் டாய்லெட்டா தான் இருக்கும். நானும் முதல்ல போய் ஒவ்வொன்னா ஓபன் பண்ணி பார்த்துட்டு எங்க வந்து நார்மல் இருக்கு வெஸ்டர்ன் இல்லாமன்றத பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா தான் ஆப்ஷனுக்கு வருவேன். எனக்கு கம்ஃபர்டபுள் வந்து அதுதான். அந்த இது வந்து எனக்கு நான் மோஸ்ட்லி போனா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து போகும். அதான் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பாத்துறது இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் அதுதான். ஓகே. இன்னைக்கு டிராவல்ல வந்து நம்ம வந்து எது நீட்டா இருக்கோ அதை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அது வந்து என்ன டாய்லெட்லாம் நம்ம பாக்குறது இல்லை. அவசரத்துக்கு நமக்கு யூஸ் பண்றதுக்கு நீட்டா இருந்தா போதும். ஒன்று ஹைஜீனிக் வைஸ், இன்னொன்று வந்து நமக்கு அக்சசிபிளா இருக்கணும். இது மட்டும் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் பாக்குறதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சோ இப்போ இந்த டாபிக் நம்ம பேசுறதுனால இந்த யூரின் டைரக்டர், டாய்லெட் சீட் சானிடைசர் இந்த மாதிரியான விஷயங்களை இங்க யாராவது பயன்படுத்தி இருக்கோமா அல்லது அதை பத்தி கேள்விப்பட்டது உண்டா? யூரின் டைரக்டர் அப்படின்றதும் டாய்லெட் சீட் கிளீனர் சானிடைசர்ங்கிறது. அக்கா, அந்த யூரின் டைரக்டர் அப்படிங்கறத வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதோட இமேஜஸும் நான் பார்த்திருக்கேன். பட் அது வந்து வாங்கணும் யூஸ் பண்ணணும்னு எனக்கு இது வரைக்கும் தோணுதில்லை. ஏன்னா நான் முக்காலும் இந்தியன் டாய்லெட்டை தான் தேடி போய் போறனால
அது வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத வாங்கணும் அப்படிங்கறது எனக்கு இது வரைக்கும் தோணல. அப்படியே வந்து இந்த யூரோப்பியன் டாய்லெட் இருந்தாலும் வந்து நான் போன வரைக்கும் கீழே வந்து கொஞ்சம் இடம் இருக்கும், பக்கத்துல ஹோலும் இருக்கும். சோ நான் என்ன பண்ணிடுவேன், முடிஞ்ச வரைக்கும் கீழே கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து போயிடுது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு பதிலா அது கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கலாம் அப்படின்னுட்டு. பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி. ஓகே, வேற யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா யூரின் டைரக்டர்? நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஆன்லைன்லயே அது வந்து நம்ம வாங்க முடியும். எஸ் எஸ். ஸோ நான் இந்த ஈஸ்டர்ன் டாய்லெட்டா வெஸ்டர்ன் டாய்லெட்டா அப்படிங்கறது வந்து அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சொல்யூஷன். நம்ம எப்ப பார்த்தாலும் ஈஸ்டர்ன் டாய்லெட்டே தேடி போக வேண்டியதுல வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தாலும் அதை நம்ம கிளீன் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம், அல்லது நம்மளுடைய வசதிக்கு அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து நின்னுட்டே யூரின் போறதுக்கு தான் அந்த யூரின் டைரக்டர் அப்படின்றத வந்து பயன்படுத்துறதுக்கு முடியும். அதுல இப்ப நிறைய வந்துருச்சு, டிஸ்போசபிள் இருக்கு, நான் டிஸ்போசபிள் வந்துருச்சு. டாய்லெட் சீட் சானிடைசரும் அதே மாதிரி தான். டாய்லெட் சீட்ஸ் நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஸ்ப்ரே பண்ணி நீங்க சானிடைஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் இன்னைக்கு வந்து சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. அது ஒரு சந்தைப்படுத்தல் உத்தியாக இருந்தாலும் இந்த கால் மடக்கி அமர முடியாதவர்களுக்கு, வேறு வழி இல்லாதவர்களுக்கு இது ஒரு வழியை வந்து இது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த மோஸ்ட்லி வந்து ஏஜ்ட் பீப்புள்லாம் வந்து டயப்பர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. டயப்பர் பயணங்கள்ல டயப்பர். ஓகே. சோ இந்த அப்சினிட்டி பத்தி நம்ம பேசணும் இல்லையா? எப்பயாவது ஒரு பப்ளிக் டாய்லெட் உள்ள போயிட்டு இந்த அப்சினிட்டிக்கு பயந்து வெளியில வந்த அனுபவம் இருக்கா? நான் சொல்லலாமா? தாராளமா சொல்லுங்க. இது சென்னையில புக் ஃபேர் நடக்குது இல்லையா? அதுல இந்த மொபைல் டாய்லெட் இருக்கும். அது வந்து நம்ம புக் ஃபேர் போனா ஒரு 5 ஹவர்ஸாவது இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல வந்து அவசியம் யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா போனீங்கன்னா வந்து நீங்க அதுக்கு எப்ப புக் ஃபேர் போனாலும் எப்ப சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு தான் தோணுமே தவிர அந்த டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணணும்னே தோணாது. அந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்கும். அது டாய்லெட் எப்படி இருக்கோ அது யூஸ் பண்ற விதம் வந்து அப்படி இருக்கிறதுனால பயந்து ஓடி வர மாதிரி தான் இருக்கும். ஓகே. வேற யாருக்காவது கருத்து? இந்த மால்ல கூட அது சம்டைம்ஸ் நடந்திருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் யூஸ் பண்ண தெரியாம கால்ல எல்லாம் தண்ணி ஊத்துறேன்னு சொல்லி கீழே எல்லாம் கூட ஊத்தி விட்டு நாஸ்டி பண்ணி விட்டு வந்துருவாங்க. ஆமா, நமக்கு ஆனா இன்னமும் அந்த வெட் டாய்லெட் ட்ரை டாய்லெட் அந்த கான்செப்டே வந்து இன்னும் நம்ம மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு புரியாம தான் இருக்குது. அது ஒரு பெரிய சிக்கல் நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த வெட் டாய்லெட்ஸே யூஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தி பழகிட்டோம். அப்போ ஒரு ட்ரை டாய்லெட் யூஸ் பண்றது எப்படி, டாய்லெட் டிஷ்யூ எப்படி பயன்படுத்துறது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நவநாகரிக பெண்கள் நிறைய பேர் வந்து டிஷ்யூ ரோல்ஸோட வர்றதை நம்ம வந்து பாக்குறோம். டாய்லெட் டிஷ்யூஸ் வந்து ரெகுலரா பயன்படுத்துறாங்க. ஓரளவுக்கு நல்ல பயன்பாட்டுக்கும் அது வந்து வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த டாய்லெட் ரோல்ஸ் கூட. ஆனா அந்த ட்ரை டாய்லெட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து நம்ம புரியாததுனாலதான் இன்னைக்கும் வந்து டாய்லெட் பயன்படுத்தின உடனே வந்து கால அலம்புறது, முடிஞ்ச உடனே அந்த நம்ம நின்று இருக்கிற இடத்துல கால அலம்புறது அப்படிங்கிற ஒரு பிராக்டிஸே நம்ம வச்சிருக்கோம். ஏற்கனவே யாரோ ஒருத்தவங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு மக்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை வந்து நம்ம பத்திரமாக பயன்படுத்த முடியும், அதை நம்ம நீட்டா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டாய்லெட் பயன்படுத்தணும் அப்படின்னா மேல ரூஃப் இருக்கா, ஜன்னல் கரெக்டான இடத்துல இருக்கா, இந்த மாதிரியான குறைபாடுகள், பாதுகாப்பு குறைபாடுகளை எப்பொழுதாவது பொது கழிவறைகளில் உணர்ந்த அனுபவம் இருக்கிறது? சரி, யாருக்கும் கருத்து இல்லைன்னா அடுத்த கேள்விக்கு போகலாமா? பாதுகாப்பு குறைபாடுகள் அப்படின்றத நம்ம இது வரைக்கும் உணர்ந்தது இல்லையா யாரும்? நான் உணர்ந்திருக்கேன். ரோஜா சொல்லுங்க, வாங்க. அந்த அதான் இந்த நான் சிட்டில ஈவினிங் டைம்க்கு மேல டிராவல் பண்ணிட்டு நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல டிராவல் பண்றதுனால ஏதாவது ஒரு ஷாப்பிங்கோ இல்ல எனிதிங் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல ஏதோ ஒரு நிறைய டைம் வந்து நான் ஃபீல் பண்ணது என்னன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் ஆனா வந்து டாய்லெட் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். ஸோ மால்ஸ் இந்த மாதிரி போகும்போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல யாராவது இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு தைரியம், ஒரு குருட்டு தைரியம் இருக்கும். ரொம்ப என்னது பயம் இருந்தது. இப்ப இல்ல, ரொம்ப இப்பெல்லாம் இல்ல. ஸோ அந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒன்று இருந்தது. அதை தாண்டி எனக்கு நான் நடுவுல வந்ததுனால நான் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியல. நான் நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணது என்னன்னா ரொம்ப வந்து எமர்ஜென்சியா இருக்கும், வேற வழியே இல்லை. ஆனா அந்த டாய்லெட்ல வந்து ஃப்ளஷ் போகாது. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத வந்து சிந்திக்கிறதுலயே இருப்போம். ஆனா வேற வழியில சம்டைம்ஸ் நான் போயிருக்கேன்.
சோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அது ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. அந்த சில விஷயங்கள் பொது கழிவறைகள்ல அது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாரும் அந்த நான் வந்து டோல் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிராவல்ல போகும்போது டோல் ரொம்ப யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே எனக்கு ஒரு சேஃப்டி அந்த சேஃப்டில அங்கேயுமே நான் சிக்கல் இருந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப கண்டிப்பா போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேற வழியே இல்லை அப்படிங்கிறப்ப பொது கழிவறையே இல்ல. நான் வந்து வெட்ட இதுலதான் போயிட்டு வந்தேன். யூஸ்வலா போவாங்கல்ல அந்த மாதிரிதான் போயிட்டு வந்தேன். அது ரொம்ப ஒரு மாதிரி புதுசாவும் இருந்தது. வேற வழியே இல்லைங்கிறத ஐ ஃபேஸ்ட் தட். அப்ப பயம் இருந்தது. அந்த நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் அது இருந்துச்சு. பட் டோல்ஸ் இப்ப பஸ்ல இப்ப யாராவது டிராவல்ல கேட்டோம்னா இறக்கி விடுவாங்க. சில பேர் பயப்படுவாங்க, ஐயோ இந்நேரத்துக்கு போக வேணாம். ஆனா வந்து தைரியமா நம்ம வந்து கேட்டு நம்ம எதுக்கு நமக்கு வந்து நம்மளோட நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்றப்ப கேட்டு நான் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி வரும். அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. சோ இதான் என்னோட அனுபவம். நீங்க சொல்றது இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சபர்பன்ல இருந்து நகரத்துக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டு லேட் நைட்ஸ் வெளியில போறவங்களுக்கு இது பெரிய சிக்கல். மாலை நேரத்து பணிக்கு போறவங்களுக்கு இந்த மாதிரி தனியா டாய்லெட்ஸ் வந்து அக்சசிபிளா இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய சிக்கல். இதை நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லயா இருக்கட்டும் அல்லது நம்ம வந்து இதுல எம்ஆர்டிஎஸ்லயா இருக்கட்டும், இந்த சிக்கலை நான் பர்சனலா நான் பாத்துருக்கேன். ஏன்னா எம்ஆர்டிஎஸ்லயா இருக்கட்டும் மெட்ரோலயா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் ஏரியாவே வந்து உங்களுக்கு ரொம்ப வாஸ்டா பெருசா இருக்கும். நீங்க சாயங்காலம் 6 மணிக்கு மேல வந்து நீங்க அங்க டாய்லெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க மட்டும் அந்த என்டையர் பிளாட்ஃபார்ம்லயே நீங்க ஒரு ஆள் தான் இருப்பீங்க. அங்க போய் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க ஒரு தடவை 10 தடவை நீங்க யோசிக்கணும். கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுதான் பண்ண வேண்டியிருக்கும். இது ஒரு ரொம்ப அந்த ஒரு ஆக்சசிபிலிட்டி இருந்தால் கூட யாருமே இல்லாத ஒரு ஃபீல், அது வந்து ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை வந்து நமக்கு தருது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இடங்கள்ல பப்ளிக் டாய்லெட் எங்கேயோ ஒரு ஓரமா கொண்டு போய் வச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மனித நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய இடங்கள்ல பப்ளிக் டாய்லெட் வச்சாதான் நமக்கு நல்லதே தவிர, அது ஏதோ ஒரு ஃப்ளோர்ல யாருமே வராத ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு சிக்கல். அது வந்து டிசைன்லயே வந்து இதெல்லாம் வந்து சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். அடுத்த கேள்வி, வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இருக்காது. வெளிச்சம் இருக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஓகே, எங்கயோ ஒரு கார்னர்ல வைக்கிறாங்க, அந்த இடம் இருட்டா வேற இருக்கும். ப்ராப்பர் லைட்டிங் ஃபெசிலிட்டி அந்த இடத்துக்கு இருக்கு. ப்ராப்பர் லைட்டிங் ஃபெசிலிட்டி கண்டிப்பா. நிவேதிதா, சொல்லுங்க. இது இல்ல, இந்த டிராவல்ல எல்லாம் அந்த வெட்ட வழியில யூஸ் பண்றத பத்தி சொன்னாங்க. ஆனா இந்த காலத்துல எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. அதனால வந்து அது வந்து நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு பயத்தை தான் கொடுக்குது. முன்னாடி வந்து அப்படி ஆள் இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மரங்கள் அடர்ந்த இடத்துல இருட்டான இடத்துல போலாங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கிறதுனால நம்மள வந்து படம் எடுத்துருவாங்களோ வாய்ப்பு வந்து அதிகமா. எனக்கு பயம் என்னன்னா எங்க விட்டுட்டு போயிருவாங்களோ பஸ் எல்லாம். இப்படி ரொம்ப தூரம் நடந்து போனாலா? ஆமா, ஒரு கிராஸ் பண்ணி போற நிலைமையெல்லாம் வந்துருந்தது. அப்பலாம் ஐயோ பஸ் போயிருமோ, பஸ் அது இருக்கா இல்லையா அதை வேற அந்த மைண்ட் செட் இருக்கும். ஓகே ஓகே. சோ அடுத்த கேள்வி, டிசேபிள்ட் ஃப்ரெண்ட்லி டாய்லெட்ஸ் பத்தி நீங்க வேற ஏதாவது கருத்து சொல்லணுமா உலகம்மாள்? இல்ல, வேற எதுவும் இல்ல. நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க இல்லையா, அது புரியுது. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி டிராவல்ல வந்து பெட்ரோல் பங்க் டாய்லெட்ஸா இருக்கட்டும் அல்லது மத்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால்ல இருக்கக்கூடிய டாய்லெட்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்துலயும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் லிஸ்ட் ஒண்ணு ஒட்டி இருப்பாங்க. அது எத்தனை பேர் வந்து நோட் பண்ணிருக்கோம்? அந்த செக்லிஸ்ட சரி பார்த்து யாராவது அதை நோட் பண்ணது உண்டா? நான் நோட் பண்ணிருக்கேங்க. நான் நோட் பண்ணிருக்கேன். ஓகே, அது என்னெல்லாம் தகவல்கள் நீங்க பாத்தீங்க? சொல்லுங்க. நான் இங்க நாசிக்ல வந்து போகும்போது ஒரு பெட்ரோல் பங்க்ல அந்த செக் லிஸ்ட் பார்த்தேன். அதாவது அவங்க வந்து எத்தனை நேரத்துக்கு ஒரு தடவை அதை கிளீன் பண்ணிருக்காங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது டைம் போட்டிருப்பாங்க. காலையில இந்த இத்தனை மணிக்கூருக்கு ஒரு தடவை அங்க வந்து ஃபினாயில் போட்டு வாஷ் பண்ணிருக்காங்களா, அங்க வந்து கை கழுகுறதுக்கு சானிடைசர் வச்சிருக்காங்களா, அப்புறம் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸுக்கு ரிமூவ் பண்ண அந்த பேட் வச்ச பாஸ்கெட் வச்சிருக்காங்களா அப்படின்னு வச்சிருப்பாங்க. அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு சில இதுல வச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த டயாப்பர் போடுறதுக்குன்னு தனியா வச்சிருக்காங்க. அந்த பாஸ்கெட் அங்க இருக்கா, இல்லைன்னா அதை வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை வந்து அந்த இதுல செக்லிஸ்ட்ல வச்சிருந்தாங்க. அதாவது வெளியில வந்து அவங்க அந்த ஃப்ளோரே, பாத்ரூம் டாய்லெட் மட்டும் இல்ல, அந்த போற அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபினாயில் வச்சு கிளீன் பண்ணிருக்காங்களா எல்லாம் செக் பண்ணிட்டு அதுல எது வந்து நமக்கு இதை சாட்டிஸ்பாக்சன் இல்லை அப்படின்னாலும்
அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்கு அதுதான். சூப்பர். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெட்ரோல் பங்க்ல இந்த டாய்லெட்ஸ் இருக்கு. இந்த லிஸ்ட் வந்து கட்டாயமா அதை ஒட்டி இருக்கிறாங்க. அதுல இருக்கிற தேதிகளை வந்து நம்ம சரி பார்க்கிறோம், அல்லது அந்த டைம் எப்ப லாஸ்ட் கிளீன் பண்ணிருக்காங்கிறத நம்ம உள்ள போகாமலே வெளியில நம்ம செக் பண்றதுக்கு அது நமக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த செக்லிஸ்ட்டை வந்து கட்டாயமாக எல்லா பொது கழிவறைகள்லையும் ஒட்டணும் அப்படிங்கறது இது ஒரு சட்டமாவே கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ அடுத்த கேள்வி, ஐ திங்க் இது ஒரு கடைசி கேள்வி, அதை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அங்கே டாய்லெட்ல பொது கழிவறைகளில் இருக்கக்கூடிய சுத்தம் செய்யும் பணியாளர்கள், அந்த கிளீனிங் ஹெல்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த விதத்திலையாவது அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் ஸ்ட்ரைக் பண்ணதோ, அவங்க கூட பேசுனதோ, அவங்களுடைய அனுபவங்கள் எதையாவது அவங்க கிட்ட பகிர்ந்ததோ உண்டா? அப்படி இருந்தால் என்ன? நான் பகிர்ந்திருக்கேன்க்கா. கோயம்புத்தூர்ல இருந்து மும்பை வரும்போது ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அது வந்து திருப்பத்தூர் வழியா வந்தோமா அரியலூர் வழியா வந்தோம்னு தெரியல. ஆனா அந்த ஒரு ரிலையன்ஸோட ஒரு பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா இருந்தது. அத பின்னாடி வாஷ்ரூம் எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்தது. அவங்க வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 2 துப்புரவு பணியாளர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து கையில வச்சு கழுகிட்டே தான் இருந்தாங்க. அந்த மோப்பு வச்சு டெட்டால் போட்டு ஃபினாயில் போட்டு கழுகிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்சம் வயசான அம்மா தான் இருந்தாங்க. நான் போகும்போதும் தொடச்சிருக்குமா பார்த்துப்போ அப்படின்னு சொன்னாங்க. டாய்லெட் எல்லாம் ரொம்ப கிளீனா இருந்தது. நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், அம்மா நீங்க பண்ற வேலை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சுத்தமா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னேன். என்னம்மா இதெல்லாம் நம்மளுடைய ஒரு இதுதானே, நம்ம செய்யற ஒரு கடமை தான். உன்ன மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் இப்படி ஒரு வாழ்த்து சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நான் வந்து அந்த இந்த ஒரு படத்துல கமலஹாசன் கட்டி பிடிச்சு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நான் சொல்லவும் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது அந்த படம் பார்த்ததுல நான் அது வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் நான் அந்த படத்தையே நான் பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ நம்மளும் அதே மாதிரிதான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு அந்த மாதிரி செய்யறதுல ரொம்ப பிடிக்கும். நான் 2 தடவை அப்படி அவங்கள வந்து வாழ்த்து சொல்லி விஷ் பண்ணியிருக்கேன். அவங்களும் அவங்களோட ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க அதுக்காக. ஓகே, வேற யாருக்காவது இந்த அனுபவம் இந்த மாதிரி? ஷாப்பிங் மால்ல இருக்கவங்களோட சாரி பேசலாமா? பேசுங்க பேசுங்க. ஷாப்பிங் மால்ல இருக்கவங்களோட பேசியிருக்கேன். அவங்களுக்கு வந்து அந்த அந்த என்ன சொல்றது, உள்ள வர அந்த பெண்கள் வந்து பண்ற சிக்கல்களை வந்து யாரிடையாவது கொட்டணும்னு இருக்கும். சோ அது வந்து பேசுவாங்க, பேஸ்கெட்ல முடி போடலைங்கிறது வந்து. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ட்ரை டாய்லெட்ல வந்துட்டு தண்ணி ஊத்தி விட்டுட்டு போறதுங்கிறது. அப்புறம் அந்த வாஷ் மிஷின்ல வந்துட்டு தேவையில்லாத அந்த டிக்கெட் அதெல்லாம் அப்பதான் வந்து அந்த பர்ஸ் வந்து பேஸ்கெட்ல போட மாட்டாங்க, அதுல போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், அந்த பாதுகாப்பு பத்தி பேசும்போது நான் சொல்ல விட்டுட்டேன். ஒண்ணும் இல்ல, பெண்களோட டாய்லெட்டுக்கு வந்து ஆண்கள் வந்து கட்டண கழிப்பறையில உட்கார்ந்து இருப்பாங்க. அது ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட். கரெக்ட். இது வந்து சொல்லணும் கண்டிப்பா. இதுதாங்க. ஓகே, நான் முன்னாடி ஐ திங்க் 2009-10 நினைக்கிறேன். அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பயன்படுத்தும் போது டாய்லெட் இது பண்ணும்போது கேள்வி கேட்பாரு அவரு, நீங்க என்ன போறீங்க, நம்பர் 1 or 2 கேள்வி. அப்போ ஒரு ஆணை வந்து நீங்க பணம் கலெக்ட் பண்ற இடத்துல உட்கார வச்சுட்டு நீங்க என்ன போறீங்க 1 நம்பர் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்க விட்டா ஒரு பொது கழிவறை பயன்படுத்துறதுக்கு நமக்கு எப்படி வந்து நமக்கு முதல்ல மனசு வரும்? அதுவே ஒரு பெரிய சிக்கல் தான். வேற யாருக்காவது துப்புரவு பணியாளர்கள் அல்லது இந்த மாதிரி இடங்கள்ல பணி செய்பவர்களோடு பேசிய அனுபவங்கள், அவர்கள் ஏதோ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற விஷயம்? இல்ல, மால்ஸ்ல எனக்கும் அனுபவம் உண்டு. நான் பேசிட்டேன். அவங்க உள்ள நம்ம போகும்போதே வந்து நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க, தண்ணி ஊத்தாதீங்க தண்ணி ஊத்தாதீங்க. அதே மாதிரி இந்த வாஷ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தலைய வராதீங்க தண்ணி ஊத்தாதீங்க தலைய வராதீங்க தலை வராதீங்க. அப்போ அதை அவங்க செஞ்சுட்டே இருக்கும் போது அவங்க பின்னாடி நின்று சலிப்பா பேசிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தாரு, நாங்களும் மனுஷங்க தானே, நாங்க எப்பவோ சொல்லி பாக்குறோம் அப்படின்னு அதை கேட்கும் போது நம்ம. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, தாழ்ந்த இதுவா இல்ல சொபிஸ்டிகேட்டடான இருக்கு, அங்க வரவங்க மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க. ஆனாலும் அந்த படிப்புன்றது வந்து அங்க யூஸ் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க பேசுறது கேட்கும் போது அப்ப நீங்க படிச்சு என்னதான் கிழிச்சிங்கன்ற மாதிரி அவங்கள பார்த்து கேள்வி கேட்கணும்ன்ற மாதிரி தான் இருக்கும். என்னதான் எஜுகேஷனா வந்தாலும் அங்க வரவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ், இவங்களும் மனுஷங்க, எதுவும் எப்படியா இருந்தாலும் மத்தவங்களும் மனுஷங்க, சக மனுஷங்களை வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் மனுஷங்க புரிஞ்சுட்டாலே இந்த விஷயங்கள் நிறைய நடக்காம இருக்கும். அந்த அதை ஃபீல் பண்ணி அவங்க பேசும்போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்களும் மனுஷங்க தானே, அவ்வளவு இதுவா சொல்றாங்க, ஒரு ஜென்மங்களும் மதிக்காம போதுக்குலேன்னு நமக்கு கிட்டோன்றதான் தோணும். இதுல நீங்க சொல்றது இதோடைய பாசிட்டிவ் சைடு. இது நெகட்டிவ் சைடு இன்னொன்னு என்ன அப்படின்னா,
ஒரு கிளீனா இருக்கிற டாய்லெட் நீங்க போய் பயன்படுத்திட்டு வந்தோடனே பாத்து போங்க அப்படின்னு சொல்லி நம்மள உள்ள அனுப்புறவங்க நம்ம வெளியே வந்தோடனே ஏதாவது டீக்கு காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேக்குற விஷயம் உண்டு. அது நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? எனக்கு அது சில பேருக்கு வந்து என்னன்னா நம்மளா கொடுத்தாலும் கொடுத்துட்டு வருவோம். ஆனா யாராவது கூப்பிட்டு எனக்கு 10 ரூபாய் கொடுன்னு சொன்னா கோவம் வரும். அது ஒண்ணு இருக்கு. இந்த அனுபவம் இருக்கா யாருக்காவது? காசு கேட்ட அனுபவம்? அது சில டைம்ல கேட்பாங்க, நம்ம ஏதாவது பார்த்து செய்யுங்கம்மா அப்படிம்பாங்க. அதாவது காசு வேணும்னு கேட்க மாட்டாங்க. நல்லா கிளீன் பண்ணிருக்கம்மா அப்படிம்பாங்க. ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து சொல்லிட்டு வெளியே வரும்போது நம்மகிட்ட வந்து அது காசு எதிர்பார்க்கறது நமக்கு தெரியும். நம்ம அப்புறம் கொடுத்துட்டு வருவோம். நான் எல்லாம் நிறைய டைம்ல கேட்காமலேயே கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம செய்யாத வேலைகளை அவங்க பண்றாங்க அப்படின்றதுனால. ஓகே ஓகே. இப்போ எனக்கு ஜோதி கலை இருக்கீங்களா? கலை மைக் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சரி, அவங்க இருந்தா அவங்க கிட்டயும் ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஓகே. சோ வேற ஏதாவது இந்த பொது கழிவறைகள் குறித்து யாருக்காவது சொல்ல வேண்டிய கருத்து ஏதாவது இருக்கா? இது இப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம் அப்படி. ஹோட்டல்ஸ் இப்போ போறோம் இல்லையா, சென்னைக்குள்ள சிட்டிக்குள்ள. அப்போ ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடா இருக்கும். அப்போ திடீர்னு யாருக்காவது ஸ்டொமக் அப்செட் ஆகலாம். ஆனா ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஹோட்டல்ல வந்து 60ல இருந்து 100 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆனா ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். அது ஒண்ணு பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ போதிய அளவுக்கு டாய்லெட்ஸ் வந்து அதிகமான பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல வைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மாதிரி உணவகங்கள். அருமை. வேற யாருக்காவது கருத்துகள் இருக்கா? பிருந்தா சொன்ன மாதிரி ஒரு சட்டம், ஆட்கள் வெளியே போக கூடாது, அவங்களும் வந்து கழிவறையில தான் போகணுன்றது வந்துச்சுன்னா கழிவறைகள்லாம் இப்போ சுத்தமாகவும் காப்பான்கள்லாம் சரியாகவும் இருக்கும்னு. ஓகே ஓகே. சோ ஓகே. இது வேற யாருக்காவது கருத்துகள் பகிர வேண்டியது இருக்கா? சரி, நிகழ்வை நிறைவு செய்யலாமா? அப்போ இன்னைக்கு நம்ம எஸ் அப்பா முடிச்சு விடுங்கம்மா, வீட்டுக்கு போற நேரம் ஆகுது. இது வந்து ஒண்ணு வந்து முதல்ல நம்ம பேசினதுல ஆட்டிடியூடு மாறணும். இது வந்து நம்ம பயன்படுத்துறோம், நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் தானே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூடு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருப்பாளருக்கும் அந்த ஆட்டிடியூடு இருக்கு. சோ அந்த ஆட்டிடியூடு வந்து ஒண்ணு மாற வேண்டியிருக்கு. 2 இந்த பப்ளிக் டாய்லெட்ஸை வந்து இதுல வர்க்க பார்வையோடு இதை நம்ம அணுக வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா பெண்களும் இப்படித்தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொதுமைப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. இன்னொன்னு வந்து கட்டண கழிவறைகள் வந்து அதில் இருக்கக்கூடிய அதை மேன் பண்றவங்க வந்து பெரும்பாலும் வந்து பெண்களாக இருந்தால் வசதியா இருக்கும் அப்படிங்கறது ஒண்ணு சொல்றீங்க. பயணங்களில் நிறைய பேருக்கு வந்து சமீபத்தில் இருக்கு. ஹைவேஸ்ல வந்து இன்னும் அதிகமாக பப்ளிக் டாய்லெட்ஸ் வேணும். எந்தெந்த இடத்துல பப்ளிக் டாய்லெட் இருக்கு அப்படிங்கிறது குறித்த தகவலும் நமக்கு கட்டாயமாக வேணும். கம்யூட் அன்றாட கம்யூட்ல வந்து பப்ளிக் டாய்லெட்ஸ் இல்லாதது பெண்களுக்கு இன்னமும் வந்து ஒரு பெரிய நடைமுறை சிக்கலாக இருக்கிறது. சானிட்டரி பேட்ஸ் டிஸ்போசலுக்கு சரியான அளவுக்கு உள்ள பாஸ்கெட்டோ அல்லது வேறு மாதிரியான சாதனங்களோ பப்ளிக் டாய்லெட்ஸ்ல கட்டாயமா வைக்கணும். அது வைக்கல அப்படிங்கிறது இன்னொரு பெரிய சிக்கல். ஈஸ்டர்ன் டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் வந்து பெரும்பாலான பெண்கள் ஈஸ்டர்ன் டாய்லெட்டை தான் பொது கழிவறைகள்ல இன்னமும் வந்து விரும்புறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் ஆப்சினிட்டி அப்படிங்கிறது வந்து அது எல்லா இடத்துலயுமே அது இருக்கு. அது வந்து ஒருவேளை நம்ம வந்து அதுக்கு இனிமே வந்து நம்மளை பழகிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல இப்ப நம்ம இருக்கிறோம். பாதுகாப்பு குறைபாடு இல்லாத டாய்லெட்ஸா வந்து அதை டிசைன் பண்ணி கட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாகுது. எந்த அளவுக்கு எந்த இடத்துல வெளிச்சம் இருக்குதோ எந்த இடத்துல வந்து நம்ம போறதுக்கு பாதுகாப்பா நம்ம பெண்கள் உணர்றாங்களோ அந்த மாதிரி இடங்கள்ல டாய்லெட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு பெட்ரோல் பங்க் மாதிரியான இடங்கள்லயோ இல்ல மற்ற இடங்கள்லயோ இருக்கக்கூடிய அந்த செக்லிஸ்ட் அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை பாத்துக்கணும். வேறு சாதனங்கள் என்னென்ன பயன்பாட்டுக்கு வந்திருக்கோ நுகர்வு சாதனங்கள் அதையும் நம்ம பயன்படுத்த நமக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சுத்தம் செய்யும் பணியாளர்களோடு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உரையாடலை நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கணும். அதுவும் ஒரு விதத்துல வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் பஸ்டரா அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு பண்றோம். சோ கிட்டத்தட்ட வந்து 1.25 மணி நேரம் நம்ம பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன். நிகழ்வு இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஒரு பாயிண்ட் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. முக்கியமா என்ன அப்படின்னாக்க, இப்ப நம்ம குழந்தைகள் டிராவல்ல போறோம் அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து டாய்லெட்ல தான் போகணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்றது இல்ல. முக்கியமா எங்கேயோ ஒரு இடத்துல குழந்தைகள் அர்ஜென்டா போகணும்னா அந்த இடத்துல நிப்பாட்டி மரத்தடியிலேயே ஆணா இருந்தாலும் பெண்ணால இருந்தாலும் சரி குழந்தைகள் தானேன்னு சொல்லி நம்ம விடுறோம். அதுதான் பின்னாடி என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைகளுக்கு எங்க வேணாலும் போகலாம் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் வந்து அவங்களுக்கு பின்னாடி அது வளர்ந்துறதுக்கு ஒரு காரணமா இருக்குது. முக்கியமா ஆண்களுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே.
ஸோ இது ரொம்ப அருமையான பாயிண்ட் இப்ப நீங்க சொல்றது. ஏன்னா இந்த சின்ன வயசுல இருந்தே ஆண்களை வந்து நம்ம இந்த மாதிரி டாய்லெட்னா இதுல உள்ள போய் தான் இது பண்ணணும்ன்றத பழக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் நீங்க சொல்றீங்க. அருமை, இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஓகே, ஸோ இன்றைய நிகழ்வுக்கு வந்திருந்து தொடக்கத்துல வந்து ஐயோ இங்க யாருமே இல்லையா அப்படின்னு நான் பயத்துல ஐயோன்னு பாத்துட்டு இருந்தேன். வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 பேர் நீங்க வந்துட்டீங்க நிகழ்ச்சியில. நிறைய உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துருக்கிறீங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வாரம் பப்ளிக் டாய்லெட் ஆடிட் பண்ண 2 பெண்களோட நம்ம பேச போறோம். அவங்க இதை பத்தி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். எல்லோருக்கும் நீங்க மாலை வணக்கம். நன்றி.